விலையும் கூடிக்கொண்டு போகும். எதற்கான விலை? சீனியின் விலை. சீனியின் சந்தர்ப்ப செலவு தானே அதிகரித்துக் கொண்டு போகின்றது. ஆகவே சீனியின் விலை கூடிக்கொண்டு போகும். ஆகவே நிரம்பல் விலை வந்து கூடும் பொழுது சீனியின் தொகை வந்து கூடுவதாக அமையும். அவை இந்த உதாரணத்தில் சீனி உற்பத்திக்கான சந்தர்ப்ப செலவு அரிசி தொடர்பாக எவ்வாறு அதிகரித்து செல்கின்றது என்பதை காட்டுகின்றது. சீனியின் சந்தர்ப்ப செலவு அதிகரித்து செல்வதால் உற்பத்தியாளர் படிப்படியாக சீனியின் விலையை அதிகரிப்பர். அப்ப விளங்குதுதானே? அப்ப ஆரம்பத்தில் இருந்த நிலையிலும் பார்க்க கூடுதலாக சந்தைப்படுத்த விரும்பும் பொழுது சீனியின் விலையை உற்பத்தியாளர் அதிகரிப்பர். சீனியின் நிரம்பலை அதிகரித்துக் கொண்டு நிரம்பல் கொள்கைக்கு அமைவாக விலையையும் அதிகரித்துக் கொண்டு போகினம். இதனால் சீனிக்கான உற்பத்தி எல்லை செலவு சீனியின் விலைக்கு சமமாக இருக்கும். அவை உற்பத்தி எல்லை செலவு என்பது சீனியின் உற்பத்தி எல்லை செலவு என்பது சீனியின் விலைக்கு சமமாக இருக்கும். இதன் அடிப்படையில் எல்லை செலவை வரைவோமானால் அதன் கோடு நேர்கணிய தொடர்பில் கீழிருந்து மேலாக இடமிருந்து வலமாக அமைந்து காணப்படும். அப்ப இதுல நீங்கள் பாருங்க, நாங்கள் எல்லை மைனஸ் இருந்த அந்த எல்லை செலவை நாங்கள் இதுல போட்டு காட்டலாம். சீனியின் உற்பத்தியை மற்ற கோட்டுல போட்டு காட்டேக்க இந்த கோடு இப்படி வருது. இதுலயும் பாருங்க, ஒன்றுல ஒன்று தான் அந்த புள்ளி அமையணும். இது இருந்த படத்துல கொஞ்சம் விலகி வந்துட்டு மற்றபடி சரியாக இருக்கின்றது. இப்படித்தான் அந்த நிரம்பல் கோடு அமைகின்றது. அடுத்ததாக நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றம். அப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கேள்வி தொகையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது என்று பார்க்கும் பொழுது, கேள்வியில விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் நிலையாக இருக்கும் பொழுது விலையில் ஏற்படும் மாற்றம் கேள்வி தொகையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின என்று பார்த்தோம். அதே மாதிரி நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றமும் விலையில் ஏற்படும் மாற்றம் நிரம்பல் அளவில் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுகின்றது என்பதை சொல்வதுதான் நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உதாரணமாக இந்த கிராஃபில் நீங்க பாருங்க, பி என்ற விலையில கியூ என்ற பொருட்களை சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நுகர்வோர். அது ஏ என்ற புள்ளியில அமைந்து காணப்படுகின்றது. அதுவே அந்த பி என்றது P1 என்ற ஒரு நிலைக்கு போகும் என்று சொன்னால், விலை உயர்ந்து செல்லும் என்று சொன்னால், இந்த கியூ என்ற தொகை வந்து Q1 என்ற ஒரு தொகைக்கு உயர்ந்து செல்லுகின்றது. அது சந்திக்கும் புள்ளி சி என்ற புள்ளியாக அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே விலை கூடும் பொழுது நிரம்பல் தொகை ஏயிலிருந்து சி என்ற புள்ளிக்கு அதிகரிக்கின்றது. கியூவில் இருந்து Q1 என்ற புள்ளி தொகை அதிகரிக்கின்றது. அதே மாதிரி பி என்ற பொருள் விலையிலிருந்து P2 என்ற விலைக்கு குறையும் பொழுது நிரம்பல் அளவும் ஏயிலிருந்து பி என்ற நிலைக்கு குறைகின்றது. ஏயிலிருந்து பி என்ற நிலைக்கு குறையுது என்று சொன்னால் நிரம்பல் தொகை வந்து கியூல இருந்து Q2 என்ற ஒரு அளவுக்கு குறைகின்றது. இதுல நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபிகரை போட்டு நாங்கள் அதில் பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த கிராஃப்ல அது விளங்குது. விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் நிலையா இருக்கும் பொழுது விலையில ஏற்படும் மாற்றம் நிரம்பல் தொகையில் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், விலை உயர்வாகும் பொழுது நிரம்பல் தொகை கூடும், விலை குறையும் பொழுது நிரம்பல் தொகை குறையும். அதுதான் இதுல பாருங்க, குறித்த ஒரு பொருளின் விலை பியிலிருந்து P1 அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் கோட்டின் புள்ளி ஏயிலிருந்து சி ஆக அதிகரிக்கின்றது. இதனால் நிரம்பல் தொகை கியூவிலிருந்து Q1 அதிகரிக்கும். விலை பியிலிருந்து P2 குறையும் பொழுது புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பி ஆக இடதுபுறம் நகரும் அந்த நிரம்பல் புள்ளி. இதனால் Q2 வந்து புதிய நிரம்பல் தொகையாக அமையும். அப்ப நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு நாங்க பார்த்தோம். அது வந்து விலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது ஏனைய காரணிகள் நிலையாக இருக்கும் பொழுது விலையில ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாங்கள் நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றம் என்று நாங்கள் இப்ப பார்த்தோம். அடுத்தது நிரம்பலில் ஏற்படும் மாற்றம். அப்ப நிரம்பலில் ஏற்படும் மாற்றம் என்றால் என்ன?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிரம்பலில் ஏற்படும் மாற்றம் என்றால் என்ன என்று சொன்னால், விலையில் ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இருக்கும் பொழுது, விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளின் மாற்றத்தின் காரணமாக, விலை நிலையாக இருக்கும் பொழுது விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளின் மாற்றம் காரணமாக நிரம்பல் தொகையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை காட்டுவதுதான் நிரம்பலில் ஏற்படும் மாற்றம். அப்ப இந்த கிராஃபை நீங்க பார்த்தீங்கள் என்று சொன்னால், எப்பொழுதுமே சொல்லுவோம், நிரம்பல் விலையில மாற்றம் இல்லாத சந்தர்ப்பத்தில் P1 என்ற ஒரு விலையில S என்ற நிரம்பல் கோட்டுக்கு நேராக Q என்ற தொகையில Q என்ற தொகை நிரம்பல் செய்யப்படுகின்றது P1 என்ற விலையிலே. இங்கு விலையில் மாற்றம் ஏற்படாத பொழுது ஏனையோ காரணியும் ஒன்று மாறுகின்றது என்று சொல்லுவோம். உதாரணமாக தொழில்நுட்ப முன்னேற்றம் ஒன்று ஏற்படுகின்றது என்று சொல்லுவோம். தொழில்நுட்ப முன்னேற்றம் ஒன்று ஏற்படுவதற்கு காரணமாக கூடுதலான பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடியதாக உள்ளது. அதே விலையில் அல்லது குறைந்த செலவில் உற்பத்தியை கூடுதலாக மேற்கொண்டு அதே விலையில் கூடுதலான பொருட்களை உற்பத்தியாளனால் சந்தைக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், S என்ற கோடு S2 என்ற கோடாக வலப்புறம் நகரும். அப்ப தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக நிரம்பல் அதிகரிக்கும் பொழுது என்று சொன்னால் S என்ற இடத்திலிருந்து S2 என்ற கோடாக நிரம்பல் வலப்புறம் நகரும். நிரம்பல் அப்படி வலப்புறம் நகரும் போது Q2 என்ற ஒரு தொகையை நோக்கி Qவில் இருந்து Q2ஆக நிரம்பல் தொகை அதிகரிக்கும். எங்கே விலையில் மாற்றம் இல்லாத பொழுது தொழில்நுட்பம் என்ற ஒரு காரணியின் மாற்றத்தின் காரணமாக. அடுத்த வளம் பார்த்தோம் என்றால், தொழில்நுட்பத்தில் ஏற்படும் பின்னடைவு. ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில் ஏற்படும் பின்னடைவு காரணமாக அதே விலையில் உற்பத்தி கிரயம் கூடுகின்றது. ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தி கிரயம் கூடும் பொழுது அதே விலையில் உற்பத்தியாளன் என்ன செய்வான்? குறைந்த பொருட்களைத்தான் சந்தைப்படுத்த விரும்புவான். ஏன்? உற்பத்தி கிரயம் கூடுகின்றது தொழில்நுட்ப பின்னடைவு காரணமாக. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் Q என்ற தொகை வந்து Q1 என்ற தொகையாக இடப்புறம் நகரும். புதிய கோடு S1 என்று S என்ற ஆரம்ப கோட்டுக்கு இடப்புறமாக S1 என்ற ஒரு கோடு புதிதாக உருவாகும். அதிலே உள்ள சமநிலை வந்து Q1 என்ற தொகையாக அமையும். அதே விலையில் P1 என்ற அதே விலையில் இப்ப நாங்கள் இதை வேணுமெண்டா போட்டுக்கொள்ளலாம் ABC என்று. அதாவது இந்த S என்ற ஆரம்ப நிலையில் உள்ளது A என்றும் கூடின தொகையை B என்ற புள்ளியாகவும் இதை C என்ற புள்ளியாகவும் போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடுவோமாக இருந்தால் இங்கு Q1 என்ற தொகையாக ஆரம்ப நிலை Qவில் இருந்து Q1 ஆக அந்த நிரம்பல் குறைவடைகின்றது. அப்ப இப்ப நாங்க பார்ப்போம், இந்த நிரம்பல் அதிகரிப்பதற்கான காரணங்கள் எவையாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். அதாவது பிரதியீட்டு பொருட்களின் விலை குறையும் பொழுது நிரம்பல் அதிகரிக்கும். உதாரணமாக நாங்கள் 2 பிரதியீட்டு பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், பழையபடி பானையும் பட்டரையும் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், பட்டரின் விலை குறைவடையும் பொழுது பானையும் பட்டரையும் சேர்த்து நுகரும் தன்மை கூடும். அப்படியான சந்தர்ப்பத்தில் பானை கூடுதலாக நுகர்வோர் வாங்க விரும்புவார்கள், பானின் விலையில் மாற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுது. ஆகவே பிரதியீட்டு பொருளின் விலை குறைவடையும் பொழுது, உதாரணமாக நாங்கள் பான் என்ற பொருளின் கிராஃபத்தான் இதுல நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று சொன்னோம் என்றால், அது என்ற பிரதியீட்டு பொருள் பட்டரின் விலை குறையும் பொழுது கூடுதலாக பானை நுகர விரும்புவார்கள் நுகர்வோர். அப்படி இருக்கும் பொழுது அந்த Qவிலிருந்து Q2ஆக நிரம்பல் தொகை அதிகரிக்கும். நிரம்பல் கோடும் S2 S2ஆக அதிகரிக்கும். இரண்டாவது, இணை பொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது, இணை பொருட்கள் என்றே நான் உங்களுக்கு சொன்னால் ஒன்றோடு சேர்த்துத்தான் மற்றதை நுகர வேண்டி இருக்கும். ஒன்றை தனியே நுகர முடியாமல் பொருட்கள்லாம் இணை பொருட்கள், கம்ப்ளிமெண்டரி குட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம்.
உதாரணமாக காரம் பெட்ரோலும், காரம் எரிபொருளும். உதாரணமாக இப்ப இணைப்பொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது, உதாரணமாக பெட்ரோலின் எரிபொருளின் விலை அதிகரிக்கும் பொழுது இந்த கார நுகர்படுற ஆக்கள் இல்லாட்ட கார வேண்டுற ஆக்கள் குறைவடைய பார்க்கும். கார வேண்டாக்கள் குறைவடையும் என்று சொன்னால் அங்கே இந்த கோட்டை இந்த கிராஃபை வரைபடத்தை பார்ப்போமா இருந்தால் Q என்ற இடத்திலிருந்து Q1 என்ற இடத்துக்கு இடது பக்கமாக நகர்ந்திரும். என்னது? நிரம்பல் கோடு. Qவிலிருந்து Q1 என்ற பக்கமாக நிரம்பல் தொகை குறைஞ்சிரும். நிரம்பல் கோடு S என்றதிலிருந்து S1 இடது பக்கம் நகரும். ஆகவே புதிய விலை அதே விலையில் புதிய தொகை Q1 ஆக அமைந்து காணப்படும். நிரம்பல் குறைஞ்சிடும். அதே மற்றபலமா பார்த்தமா இருந்தால் எரிபொருள் விலை குறைவடையும் பொழுது, எரிபொருட்களின் விலை குறைவடையும் பொழுது அது அடுத்த பிறகு பார்ப்போம். இப்ப நாங்கள் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுதுதான் இப்படி நடக்கின்றது, நிரம்பல் அதிகரிக்கின்றது. எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் அதிகரிக்கின்றது. சரி, உற்பத்தி செலவு குறைவடையும் பொழுது, உற்பத்தி செலவு குறைவடையும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா, உற்பத்தியாளர்கள் சரியாக விருப்பப்பட்டு கூடுதலான பொருட்களை உற்பத்தி செய்ய முன்வருவர். அப்படி உற்பத்தி செய்ய முன்வரும் பொழுது, உற்பத்தி செலவு குறைவடையும் பொழுது, உற்பத்தி செய்ய கூடுதலான ஆட்கள் முன்வரும் பொழுது என்ன நடக்கும்? நிரம்பல் அதிகரிக்கும். Q1 Q2 அதிகரிக்கும். அடுத்தது தொழில்நுட்ப தேர்ச்சி அதிகரிக்கும் பொழுது, தொழில்நுட்ப தேர்ச்சி அதிகரிக்கும் பொழுதும் இதேதான் நடக்கின்றது. அதாவது கூடுதலான பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நுகர்வோருக்கு அதே விலையில், உற்பத்தியாளருக்கு அதே விலையில். ஆகவே Q என்ற இடத்திலிருந்து Q2 அதிகரிக்கின்றது நிரம்பல் தொகை. அரசாங்கத்தால் பொருட்களுக்கான மானியம் வழங்கப்படும் போது, அரசாங்கத்தால் பொருட்களுக்கான மானியம் வழங்கப்படும் பொழுது உற்பத்தியாளர்களுக்கு அந்த உற்பத்தி செலவு குறைவாக அமைகின்றது. உற்பத்தி செலவு குறைவாக அமையும் போது உற்பத்தியாளர் என்ன செய்வினர்? கூடுதலான பொருட்களை சந்தைக்கு விட தயாராக இருப்பினர் அதே விலையில். ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலேயும் நிரம்பல் அதிகரிப்பதற்கான காரணங்கள் உள்ளது. அடுத்தது நிரம்பல் குறைவதற்கான காரணங்கள். நிரம்பல் குறைவதற்கான காரணங்கள் என்ன? அதன் அடுத்த பக்கம் பிரதியீட்டு பொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது, உதாரணமா பானையும் பழையபடி நாங்கள் பட்டரையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் பட்டரின் விலை கூடும் பொழுது ஆக்கள் பட்டரின் விலை கூடுபடியால் அதை பானோடு சாப்பிடுவது எங்களுக்கு கஷ்டம் என்று பானையும் வேண்டாம விட்டு விடுவார்கள். ஆகவே பிரதியீட்டு பொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் குறையும். நிரம்பல் குறைவதென்றது அந்த வரைபடத்திலே Q-லிருந்து Q2 இடது பக்கம் நகரும், S-லிருந்து S2 இடது பக்கம் நகரும் நிரம்பல் கோடு. நிரம்பல் தொகை Q-லிருந்து Q2 இடது பக்கம் நகரும். அதே மாதிரி இணை பொருட்களின் விலை குறையும் பொழுதும் அதுவே நடக்கும். உற்பத்தி செலவு அதிகரிக்கும் பொழுது, நாங்கள் இங்க முதல் உற்பத்தி செலவு குறைவடையும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்ப உற்பத்தி செலவு அதிகரிக்கும் பொழுதும் அதே இது நடக்கின்றது. அதற்கு பிறகு தொழில்நுட்ப திறன் குறைவாக அல்லது போதியதாக இல்லாத போது அதே மாதிரி நிரம்பல் குறைவாக அமையும். உற்பத்தி செலவு கூடி உற்பத்தியாளர் தங்களோட பொருட்களை குறைவாகத்தான் சந்தைப்படுத்த விரும்புவார்கள். நிரம்பலுக்கான விலை நெகிழ்ச்சி. அப்ப முதல் நாங்க கேள்விக்கான விலை நிகழ்ச்சியை பார்த்தோம். இப்ப நாங்க நிரம்பலுக்கான விலை நிகழ்ச்சியை பார்க்க போறோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான விலையில் ஏற்படும் மாற்றமானது தொகையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் நிரம்பலுக்கான விலை நிகழ்ச்சி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதன் சமன்பாடு என்னன்னு சொன்னா, நிரம்பல் தொகையில் ஏற்படும் வீதாசாரத்தின் கீழ் விலையில் ஏற்படும் வீதாசாரம்.
அப்ப நிரம்பல் தொகையில் ஏற்படும் விகிதாசாரத்தை நாங்க என்னன்னு சொல்றோம்? நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் ஆரம்ப தொகை, அதன் கீழ் விலையில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் ஆரம்ப விலை. அப்ப அதை நாங்கள் தலைகீழா போட்டோமே என்று சொன்னால் நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் விலையில் ஏற்படும் மாற்றம் தர ஆரம்ப விலையின் கீழ் ஆரம்ப தொகை என்று ஈக்குவேஷன் வரும். நாங்கள் எவ்வாறு கேள்வி நிகழ்ச்சிக்கு நாங்கள் இந்த சமன்பாட்டை பாவித்தோமே அதேதான் அங்கே கேள்வி தொகை, ஏன் நிரம்பல் தொகை, அவ்வளவுதான் வித்தியாசம். அங்கே கேள்வி தொகை, ஏன் நிரம்பல் தொகை, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை தவிர மற்ற எல்லாமே சமனாக அதேதான் இருக்கின்றது. ஆகவே அதன் ஈக்குவேஷன் இல்லாட்ட சமன்பாடு என்னன்னு சொன்னா நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் விலையில் ஏற்படும் மாற்றம் தர ஆரம்ப விலையின் கீழ் ஆரம்ப தொகை. இங்கும் நிரம்பல் நிகழ்ச்சி 5 வகைப்படுகின்றது. இங்கும் நிரம்பல் நிகழ்ச்சி 5 வகைப்படுகின்றது. முதலாவது பூரண நிரம்பல் நிகழ்ச்சி, இரண்டாவது ஒன்று மேற்பட்ட நிரம்பல் நிகழ்ச்சி, மூன்றாவது ஒன்றுக்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி, நாலாவது ஒன்றுக்கு குறைவான நிரம்பல் நிகழ்ச்சி, ஐந்தாவது பூரண நிகழ்ச்சி அற்றது இல்லாட்டா பூஜ்ஜிய நிகழ்ச்சி. அவை இந்த பூரண நிரம்பல் நிகழ்ச்சி என்று நாங்கள் சொல்லுவது என்னன்னு சொன்னா விலையில எந்தவித மாற்றமும் இல்லை, ஆனா தொகையில மாற்றம் ஏற்படுகின்றது. அவை இதை நாங்க பூரண நிரம்பல் நிகழ்ச்சி என்று சொல்லுகிறோம். ஆகவே இது உதாரணத்துக்கு இப்ப 10 ரூபாய் அதே விலையில தொகை 50 ரூபாயும் விற்கும், 100 விற்கும். அதனுடைய கிராஃப் நிரம்பல் கோடு கிடையச்சுக்கு சமாந்தரமாக அமைந்து காணப்படும். கிடையச்சுக்கு சமாந்தரமாக 50, 100, 2 போகும். 100க்கு 100 வீதம் கிடையாச்சுக்கு சமாந்தரமாக இருக்கிற கோடு என்றபடியா அந்த கோடு பூரண நிரம்பல் நிகழ்ச்சியானதா இருக்கின்றது. அவை இங்க நிகழ்ச்சி ஒரு முடிவிலியாக அமைந்து காணப்படும். நிகழ்ச்சி முடிவிலியாக அமைந்து காணப்படும். மற்றது ஒன்றுக்கு மேற்பட்ட நிரம்பல் நிகழ்ச்சி. அப்போ நிரம்பல் நிகழ்ச்சி ஒன்றுக்கு மேற்பட்டது என்னென்ன அமையுது என்று சொன்னால், உதாரணத்துக்கு இந்த அட்டவணையில இந்த விலையை இந்த தொகையை நீங்க பாருங்க. 50 ரூபாய் விலையில 10 தொகையாக இருக்கின்றது, 60 ரூபாய் விலையில 40 தொகையாக இருக்கின்றது. ஆகவே இந்த படத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 தொகை 50 ரூபாய் விலையில இருக்கின்றது. இந்த படத்துல 60 ரூபாய் தொகையில 40. அதன் இடத்தை அது முட்டுகிற இடத்தை 40 எழுதி கொள்ளுங்க. இந்த படத்துக்கு கொஞ்சம் பிள்ளையாக இருக்கும். அவை இங்க விலை மாற்று விகிதாசாரத்திலும் பார்க்க தொகை மாற்று விகிதாசாரம் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இது பெரும்பாலும் ஆடம்பர பொருட்கள நிரம்பலாகத்தான் அமைந்து காணப்படும். அடுத்தது ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி. ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி என்று நாங்கள் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் விலை மாற்று விகிதாசாரத்திலும் பார்க்க நிரம்பல் தொகை மாற்று விகிதாசாரம் குறைவாக அமைந்து காணப்படும். இப்ப இது அந்த சமன்பாட்டில் நீங்கள் இந்த மாற்றங்களை நீங்கள் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி உள்ள அட்டவணையில உள்ளதை நீங்க போட்டீங்கன்னா அந்த சமன்பாட்டுல அது எப்பவுமே அதன் முடிவு ஒன்றுக்கு கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி அந்த அட்டவணையில நீங்கள் ஒன்றுக்கு குறைந்த தொகையாக இது இந்த அட்டவணையில் உள்ளதை நீங்க அந்த சமன்பாட்டுல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு குறைந்ததாக காணப்படும். உதாரணமா நான் இதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இது ஒன்றுக்கு குறைந்ததாக அமைந்து காணப்படுகின்றது. நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றம் விலையில் ஏற்படும் மாற்றம்.
அப்ப இந்த உதாரணத்துல நீங்க பாருங்க 10 ரூபாய் விலையில 50, 40 ரூபாய் விலையில 60 வில்படுது. அப்ப நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றம் வந்து 10. 10 கீழ் ஆரம்ப தொகை 50. அதன் கீழ் விலையில் ஏற்படும் மாற்றம் 30. 30 கீழ் ஆரம்ப தொகை 10. அப்ப இதை நாங்க 10 கீழ் 50 வேற 10 கீழ் 30 என்று போட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்படி பார்த்தீங்கள் என்றால் இது 3 ஆகும், இது 5 ஆகும். ஆகவே 1 கீழ் 15 என்று வரும். 1 கீழ் 15 என்றது கட்டாயம் 1க்கு குறைந்தது. 1க்கு குறைந்தது என்ற பொழுது எங்களுக்கு சொல்ற மாதிரியான ஒரு வரைபடம் தான் வந்து அகப்படும். அதாவது குத்தச்சுக்கு சாய்வான ஒரு நிரம்பல் கோடு எங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் 1க்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சியை நீங்க மேல உள்ள படத்துல பாத்தீங்களே என்று சொன்னால் அது வந்து கிடையச்சுக்கு சாய்வானதாக இருக்கும். அதுக்கு முதல் உள்ள பூரண நிகழ்ச்சி உள்ளதை பாத்தீங்கன்னா 100க்கு 100 வீதம் கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே இந்த கணக்கின்படி 1 கீழ் 15 வந்து 1க்கு குறைந்ததை தான் காட்டுகின்றது. அடுத்தது பூஜ்ஜிய நிகழ்ச்சி. பூஜ்ஜிய நிகழ்ச்சி வந்து என்னத்தை சொல்லுது என்று சொன்னால் அங்கு விலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது தொகையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்காது. ஆக இந்த சமன்பாட்டில நீங்கள் அதை பிரதிபடுத்தி பார்த்தீங்களேன்னு சொன்னால் தொகையில மாற்றம் இருக்காது, விலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது பூஜ்ஜியமாக வரும் அந்த நிகழ்ச்சி, அந்த சமன்பாடு. ஆகவே அப்பொழுது அந்த நிரம்பல் கோட்டின் வடிவம் வந்து குத்தச்சுக்கு சமாந்தரமாக 100க்கு 100 வீதம் குத்தச்சுக்கு சமாந்தரமாக அமைந்து காணப்படும். அவை கடைசியான நிகழ்ச்சி, 5வது கடைசியான நிகழ்ச்சி 1க்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. 1க்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி வந்து 45 பாகை சாய்வாக 2 கிடையச்சுக்கும் குத்தச்சுக்கும் சமமாக உள்ள இடத்தில் 45 பாகை கோணத்தில் போவதாக இருக்கும். இங்கு 1க்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி என்னும் பொழுது விலை மாற்ற விகிதாசாரமும் தொகை மாற்ற விகிதாசாரமும் சமனாக இருக்கும். அவை நீங்கள் அந்த சமன்பாட்டை நீங்க அதுல போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயமாக ஒன்றாகத்தான் வந்து முடியும் அந்த ரிசல்ட்ஸ். அப்ப விலை மாற்ற விகிதாசாரமானது தொகை மாற்ற விகிதாசாரத்துக்கு சமமாக அமையும். அது 1க்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். இப்ப நாங்க பார்ப்போம் நிரம்பலுக்கான விலை நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் என்னன்னு பார்த்துக் கொள்வோம். நிரம்பலுக்கான விலை நிகழ்ச்சி இப்ப நாங்கள் 5 வகையை பார்த்த நாங்கள் பூரண நிகழ்ச்சி, 1க்கு குறைந்த நிகழ்ச்சி, 1க்கு கூடிய நிகழ்ச்சி, 1க்கு சமமான நிகழ்ச்சி, அடுத்தது பூஜ்ஜிய நிகழ்ச்சி. இப்ப இந்த நிரம்பலுக்கான விலை நிகழ்ச்சியை தீர்மானிக்கின்ற காரணிகளாக முதலாவது நாங்கள் சொல்றோம் உற்பத்தி இயலளவு, அதாவது கெப்பாசிட்டி என்று சொல்றது. ஒரு துறையானது தனது உச்ச இயலளவு நிலையிலிருந்து குறைவாக இயங்குமானால் அதன் நிரம்பல் நிகழ்ச்சி 1க்கு கூடியதாக இருக்கும். ஆனால் உற்பத்தி ஒரு உச்ச இயலளவில் இயங்குமானால் அதற்கு மேலாக உற்பத்தியை அளிக்க முடியாது. அந்த இடத்தில் நிரம்பல் நிகழ்ச்சி குறைவானதாக இருக்கும். அப்ப உங்களுக்கு விளங்கணும், ஒரு உச்ச மட்டத்துல உற்பத்தியை மேற்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு மேல உற்பத்தியை செய்ய இயலாது. அப்படியான நிலைமையில அந்த நிரம்பல் கோடு வந்து 1க்கு குறைந்ததாக இருக்கும்.
ஆனா உற்பத்தி இயலெலும்பாக குறைவாக இயங்குமானால் நினைச்ச நேரம் அதை கூட்டிக் கொள்ளலாம், அந்த உற்பத்தியை கூட்டிக் கொள்ளலாம். அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த நிரம்பல் நெகிழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதாக அமைந்து காணப்படும். அடுத்தது களஞ்சியப்படுத்தல் வசதிகள். களஞ்சியப்படுத்தல் வசதிகள் என்று சொல்லும் பொழுது ஒரு பொருளை களஞ்சியப்படுத்தக்கூடியதாக இருக்குமானால் அதன் நெகிழ்ச்சி கூடியதாக இருக்கும். ஒரே நாளில் நுகர்வோரின் கேள்வி கேட்க வேண்டிய சமயத்தில் நிரம்பல் செய்யக்கூடியதாக இருக்கும். இது களஞ்சியப்படுத்தல் வசதி குறைவான சந்தர்ப்பங்களில் நிரம்பல் நிகழ்ச்சி குறைவாக இருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது என்று சொன்னா, ஒரு நிரம்பல் நெகிழ்ச்சி களஞ்சியப்படுத்தல் வசதிகள் இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த நிரம்பல் நிகழ்ச்சி குறைவானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எந்த நேரமும் எங்களால நுகர்வோனுக்கு அந்த உற்பத்தியாளனால அந்த பொருட்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் களஞ்சியப்படுத்தல் வசதி கூடுதலாக உள்ள பொழுது. ஆனால் களஞ்சியப்படுத்தல் வசதி குறைவாக இருக்கும் பொழுது அப்படியான சந்தர்ப்பம் இல்லை. அப்ப அப்படியான சந்தர்ப்பம் இல்லை என்னும் பொழுது நினைச்ச நேரத்துக்கு அந்த பொருட்களை நுகர்வோருக்கு வழங்க முடியாத தன்மை இருக்குமா இருந்தால் அது நிரம்பல் நிகழ்ச்சி கூடியதாக அமைந்து காணப்படும். முதலாவது உற்பத்தி இயலுளவை பார்த்தோம், களஞ்சியப்படுத்தல் வசதிகளை பார்க்கிறோம். மூன்றாவது குறுகிய காலத்தில் உற்பத்தியாளரால் உற்பத்தியை அதிகரிக்க முடியாத காரணத்தினால் குறித்த பொருளுக்கு, அதாவது டைம் என்று சொல்லப்படுகின்ற நேரம், நிகழ்ச்சி குறைவாகவும், இதுவே நீண்ட காலத்தில் நிரம்பல் கூடுதலான நிகழ்ச்சியுடையதாக இருக்கும். இது அளவு திட்ட சிக்கனத்தினாலும் ஏற்படுகின்றது. அளவு திட்ட சிக்கனம் என்றது என்னென்ன நாங்கள் பிறகு பார்ப்போம். உற்பத்தி கோட்பாடு படிக்கும் பொழுது அதை பார்ப்போம். அவை நேரம், காலம் என்று சொல்வோம். காலம் என்றது நேரம் என்று சொல்றதுன்னு பார்க்க சரியாக இருக்கும். குறுகிய காலத்தில் அவை இந்த தலையங்கத்தை காலம் என்று போட்டுக்கொள்ளுங்கள். நேரம் என்றதிலும் பார்க்க காலம் என்பது அந்த சொல்லாக இருக்கும். குறுகிய காலத்தில் உற்பத்தியாளரால் உற்பத்தியை அதிகரிக்க முடியாத காரணத்தினால், குறுகிய காலம் என்றது காரணத்தினால் குறித்த பொருளுக்கு நெகிழ்ச்சி குறைவாக காணப்படும். ஆனா நீண்ட காலத்துல உற்பத்தி காரணிகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறபடியா நெகிழ்ச்சி உடையதாக இந்த உற்பத்தி நிரம்பல் கோடு அமைந்து காணப்படும். உற்பத்தி காரணிகளின் நுகர்வு தன்மை. அடுத்தது, வளங்களை நுகரக்கூடியதாக இருப்பின் அதன் நிரம்பல் நிகழ்ச்சி கூடியதாகவும், வளங்களை நுகர முடியாத போது அங்கு நிரம்பல் நிகழ்ச்சி குறைவாகவும் அமைகின்றது. இப்ப நீங்கள் இங்க கவனிச்சு பாருங்க, உற்பத்தி காரணிகளின் நுகர்வு தன்மை, கிடைக்கக்கூடிய தன்மை, உற்பத்தி காரணிகள் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால், இல்லைன்னா அதுகளுக்கு அவர்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும், நுகரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னா நிரம்பல் நிகழ்ச்சி கூடியதாக இருக்கும். வளங்களை நகர்த்த முடியாது என்று நினைக்கும் பொழுது அங்கு நிரம்பல் நிகழ்ச்சி குறைவாக அமையும். நிரம்பல் நிகழ்ச்சி குறைவாக அமையும் போவது எப்போ என்று சொன்னா தட்டுப்பாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் நடக்குது. அது என்ன, நிரம்பல் நிகழ்ச்சி குறைவு என்னன்னு சொன்னா தொகை மாறுறது குறைவாக இருக்கும், விலை மாறுறது கூடுதலாக இருக்கும். சரியா? அடுத்தது உற்பத்தி காரணிகளின் கிடைப்பெனவு. முதலாவது நாங்கள் பார்த்தோம் உற்பத்தி காரணிகளின் நுகர்வு தன்மை, இரண்டாவது கிடைப்பெனவு. நுகர்வு தன்மை என்றது உற்பத்தியாளர் அந்த உற்பத்தி காரணிகளை நகர்த்த முடியுமா இருந்தால் நகர்வு தன்மை என்று சொல்லணும். சரி, நுகர்வோ நகர்வு எல்லாம் ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கின்றது. அடுத்தது உற்பத்தி காரணிகளின் கிடைப்பெனவு. உற்பத்தி காரணிகளின் கிடைப்பெனவு என்பது உற்பத்தி காரணிகள் உற்பத்தியாளருக்கு எவ்வளவு இலகுவாக கிடைக்கின்றதோ அதற்கு ஏற்ற மாதிரி நிரம்பலும் மாறுபடும். கூடுதலாக காணப்படும் கிடைக்கிற தன்மை கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால் அங்க நிரம்பல் நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதாகவும், காரணிகள் குறைவாக இருக்கும் என்று சொன்னால் நிரம்பல் நிகழ்ச்சி குறைவாகவும் இருக்கும்.
இவ்வளவுதான் இந்த நிரம்பலில் உள்ள விடயங்கள். நாங்கள் இவ்வளவு நேரம் இந்த நிரம்பலை பார்த்தோம். மீண்டும் ஒருக்கா இதை ரிவைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நிமிடம் நேரம் தருகின்றேன். ஒரு நிமிடத்திலே இந்த நிரம்பல் நாங்கள் பார்த்ததை ஒருக்கா திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் போன வாரமும் இந்த நிரம்பலை பார்த்திருந்தோம். அது போன வாரம் இதிலே ஒரு கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கு முழுமையாக பார்த்துள்ளோம். அடுத்ததாக நாங்க பார்க்க போவது பாடம் 6 சந்தை சமநிலை என்று நாங்கள் அதை கூறிக்கொள்கின்றோம். மார்க்கெட் ஈக்விலிபிரியம் என்று சொல்லுகின்றது. அது சந்தை சமநிலை இல்லாட்ட மார்க்கெட் ஈக்விலிபிரியம் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்றோம். அப்ப சந்தை சமநிலை என்றால் என்ன என்று பார்ப்போமா இருந்தால், சந்தை சமநிலையானது ஒரு பொருளுக்கான கேள்வியையும் நிரம்பலையும் சமமாக எந்த இடத்தில் சந்திக்கின்றதோ அந்த இடத்தில் நாங்கள் தீர்மானிக்கும் விலைதான் சந்தை சமநிலை விலை. அந்த இடத்தில் தீர்மானிக்கப்படும் தொகைதான் சந்தை சமநிலை தொகை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இப்ப சந்தை சமநிலை என்றால் என்ன? ஒரு பொருளுக்கான கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமப்படும் போது ஏற்படுகின்றது. இந்த நிலையில் கேள்வியின் விலையும் நிரம்பலின் விலையும் சமமாக அமையும். வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் கேள்வியின் நிலையும் நிரம்பலுக்கான விலையும் ஒன்றாகத்தான் அமையும். இதை நாங்க விளக்கமா பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த கீழே இருக்கிற அட்டவணையை நாங்கள் பார்த்தோமேன்னா எங்களுக்கு அது இலகுவா நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அந்த அட்டவணையை கொண்டு நாங்கள் ஒரு கிராஃபையும் கீறிக்கொள்ளலாம். அப்ப சந்தை சமநிலையை விரிவாக கூறும் முறைகள். இந்த சந்தை சமநிலையானது 3 வகையில், அதாவது கேள்வி மற்றும் நிரம்பல் அட்டவணை மற்றும் வரைவு சமன்பாடு என்ற 3 முறைகளிலும் பயன்படுத்தலாம். நிரம்பல், கேள்வி மற்றும் நிரம்பல அட்டவணை, வரைவு, சமன்பாடு ஆகிய 3 முறைகளிலே நாங்கள் பார்க்கலாம். நாங்க இங்க அட்டவணையையும் வரைவையும் கூடுதலாக பார்ப்போம். நாங்கள் சமன்பாடு முறையை தேவைப்படும் பட்சத்திலே நாங்கள் சமன்பாட்டு முறையை கூடுதலாக பார்ப்பது எல்லாம். இந்த அட்டவணையில பாருங்க, விலை 10, 20, 30, 40, 50 என்று போய்கொண்டிருக்கிறது. கேள்வி தொகை 500, 400, 300, 200, 100 என்று குறைந்து கொண்டு போகின்றது. ஏன்? கேள்வி எப்பொழுதும் விலை குறைவாக இருக்கும் பொழுது கூடுதலாகவும், விலை கூடுதலாக இருக்கும் பொழுது குறைவாகவும் இருக்கும். நிரம்பல் எப்பொழுதும் குறைவாக, விலை குறைவாக இருக்கும் பொழுது நிரம்பல் குறைவாக இருக்கும். விலை கூடுதலாக உள்ள பொழுது நிரம்பல் தொகையும் கூடுதலாக இருக்கும். ஆகவே 10 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை 100ஆகவும், 20 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை 200ஆகவும், 30 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை 300ஆகவும், 40 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை 400ஆகவும், 500 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை 500ஆகவும் உள்ளது. அப்ப இங்க அந்த சமநிலை விலை சமநிலை தொகை என்பது எது? அதாவது இந்த கேள்வியும் நிரம்பலும் சந்திக்கும் இடம் எது? அவை நீங்கள் இதை பார்த்து அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசாகவே சொல்லிட்டு போவீங்க. கேள்வி தொகை 300 இருக்கும் பொழுதுதான் நிரம்பல் தொகை 300 இருக்கின்றது. அந்த இடத்துல விலை 30 இருக்கின்றது. ஆகவே இங்க சமநிலை தொகை 300, சமநிலை விலை 30. நாங்கள் சொல்றது ஆங்கிலத்தில் ஈக்விலிபிரியம் பிரைஸ் 30, ஈக்விலிபிரியம் குவான்டிட்டி 300. இதைத்தான் இந்த கிராஃப்ல நீங்கள் பாருங்க. இந்த கிராஃப்ல அது விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையில் உள்ளதை நீங்க இந்த கிராஃப்ல மார்க் பண்ணி கொண்டு போவீங்களா இருந்தால், இந்த அட்டவணையில நாங்கள் எல்லாம் போடைக்க அந்த 300ன்றது கொஞ்சம் தள்ளி
இந்த சமநிலை தொகை வந்து 300 இருக்கும். சமநிலை விலை வந்து 30 ரூபாயாக இருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்காத பட்சத்தில் நீங்கள் எங்களை கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்ட தொடர்பட்டு உங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். ஆகவே அட்டவணையின்படி 300 உள்ளது. கிராஃபின் படியும் நாங்கள் இப்பொழுது பார்த்துட்டோம். சமநிலை விலை சமநிலை தொகையில் என்னவாறாக இருக்கும் என்பது. பாருங்க, கேள்விக்கோடு இடமிருந்து பலமாக மேலிருந்து கீழாக நகர்கிறது. நிரம்பல் கோடு இடமிருந்து பலமாக கீழிருந்து மேலாக நகர்கிறது. அப்ப பாருங்க, ரெண்டுமே இடமிருந்து பலமாகத்தான். ஆனால் கேள்விக்கோடு மேலிருந்து கீழாக நகர்கிறது, நிரம்பல் கோடு கீழிருந்து மேலாக நகர்கிறது. புள்ளி இ என்பது சமநிலை விலை சமநிலை தொகையை குறிக்கின்றது. இங்கே கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்கின்றன. அது உங்களுக்கு பார்க்க விளங்குது. அதாவது 30 ரூபாய் விலையில் கேள்வி தொகை 300 அலகுகளாகவும் அதே அளவு அலகுகளாக 300 நிரம்பலும் அமைந்து காணப்படுகின்றது. அதுக்கு இந்த சமன்பாட்டு முறையை நீங்கள் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்கள். இலகுவான சமன்பாட்டு முறை. இலகுவான சமன்பாட்டு முறை QD வந்து 10/P, QS அதாவது கேள்வி சமன்பாடு வந்து 10/P, நிரம்பல் சமன்பாடு QS வந்து 2/2P. அப்ப சந்தை சமநிலை வந்து QDயும் QSயும் சமனாக இருக்கும். அப்ப இந்த ரெண்டு சமன்பாட்டையும் தீர்த்தமா இருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற விலையின் தொகையும் வந்து சமநிலை விலையும் சமநிலை தொகையுமாக இருக்கும். அப்ப இதற்கிணங்க 10/2P சமன் 2/2P ஆக அமையும். அப்படி என்று சொன்னால் பாருங்க, 12 சமன் 3P ஆக அமைகின்றது. 12 சமன் 3P என்று சொன்னால் P வந்து 4 ரூபாய். சாரி, P வந்து 4 ரூபாய். 7 ரூபாயிலே சமநிலை விலை 4 ரூபாய். அதை திருத்திக் கொள்ளுங்கள். சமநிலை விலை 4 ரூபாய். ஆகவே தொகை வந்து எவ்வளவு என்று சொன்னால், இந்த விலையின் இடத்துல 4 ரூபாயை நாங்க போட்ட வேண்டாம். 10/4 6 என்று வரும். சமநிலை தொகை வந்து 6 அலகுகளாக அமையும். அவை சமநிலை விலை 4 ரூபாய், சமநிலை தொகை 6 அலகுகள். இந்த சந்தை சமநிலையுடன் இணைந்துள்ள கருதுகோள் என்னென்று பார்ப்போம். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது சந்தை சமநிலை விலையும் சந்தை சமநிலை தொகையையும் நாங்கள் பார்த்தோம். இனி நாங்கள் பார்க்க போறது வந்து மிகை கேள்வி இல்லாட்டா மிகை நிரம்பல் என்பது. அது என்ன மாதிரி நாங்கள் பார்க்கிறோம் பார்த்துக்கொள்வோம். முதலாவது கிராஃப்ல நாங்கள் பார்த்தது சமநிலை விலையையும் சமநிலை தொகையையும். இனி வந்து இந்த மிகை கேள்வி என்றால் முதலாவது என்னன்னு பார்ப்போம். இல்லாட்டா மிகை நிரம்பல் என்ற என்னன்னு பார்ப்போம். அந்த மிகை நிரம்பலும் மிகை கேள்வியும் எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை பார்த்துக் கொள்ளுவோம். ஒரு பொருளுக்கு நிரம்பல் செய்யும் அளவை விட எழுப்பப்படும் கேள்வி அதிகமானால் அது மிகை கேள்வி எனப்படும். ஒரு பொருளுக்கு நிரம்பல் செய்யும் அளவை விட எழுப்பப்படும் கேள்வி அதிகமானால் அது மிகை கேள்வி எனப்படும். சுருக்கமாக கூறுவதாயின் கேள்வி தொகையிலிருந்து நிரம்பல் தொகையை கழிக்க வாரது வந்து மிகை கேள்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவன் நீங்க கவனிச்சு பாருங்க, சமநிலை தொகை சமநிலை விலையில வந்து கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமமாகத்தான் இருக்கு. அப்ப கேள்வி தொகை நிரம்பல் தொகையும் சமமாக இருக்கும் என்று சொன்னால் கேள்வி தொகையிலிருந்து நிரம்பல் தொகையை கழிச்சா 0 தான் முடிவாக வரும். ஆனால் மிகை கேள்வி இருக்கும் சந்தர்ப்பத்துல ஒரு பொருளுக்கு நிரம்பல் செய்யும் அளவிலும் பார்க்க கேள்வி இருக்கிற தொகை கூட என்று சொன்னா
கேள்வி தொகையில் பார்க்க நிரம்பல் தொகை குறைவாக இருக்கும் என்றால் அந்த வித்தியாசம் வந்து மிகை கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இது வந்து சமநிலை விலைக்கு கீழுள்ள ஒவ்வொரு விலையிலும் பெறப்படும். சில சமயங்கள்ல இது எதிர்மறை பெறுமதியிலும் குறிக்கப்படும் என்பதுதான். இந்த அட்டவணையை பாருங்க. விலை 10, 20, 30, 40 என்று போகின்றது. கேள்வித்தொகை 500, 400, 300, 200 என்று குறைந்து கொண்டு போகின்றது. உங்களுக்கு தெரியும், விலை கூடும் பொழுது கேள்வித்தொகை குறையும். நிரம்பல் தொகை 100, 200, 300, 400 கூடிக்கொண்டு போகின்றது. இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாருங்கள், கேள்வி தொகையிலிருந்து நிரம்பல் தொகையை கழிக்க வார தொகை வந்து மிகை கேள்வி. அப்ப முதலாவது 10 ரூபா விலையில 500ல இருந்து 100 கழிச்சா 400 வாரது வந்து மிகை கேள்வியா இருக்கும். 20 ரூபா விலையில 400ல இருந்து 200 கழிச்சா வாரது 200 மிகை கேள்வியா இருக்கும். 30 ரூபா விலையில 300ல இருந்து 300 கழிச்சா பாருங்க, அது சமநிலை தொகை, சமநிலை விலை. அந்த இடத்துல வந்து மிகை கேள்வி வந்து சைவராக இருக்கும். பிறகு மிகை கேள்விக்கு மேலே உள்ள பிரதேசம், அதாவது விலை கூடிக்கொண்டு போக சமநிலை விலைக்கு மேலே உள்ள இடம் வந்து 40 ரூபா விலையில வந்து 200 கேள்வி தொகையாக இருக்கும், நிரம்பல் 400ஆக இருக்கும். அவை மிகை கேள்வி சாயவில் போயிடும். இதை நாங்க இந்த கிராஃபில நாங்கள் தீர்வமாக இருந்தால் மிகை கேள்வி என்ற கோடு இப்படித்தான் அமைந்து காணப்படும். கிராஃப்ல பாருங்க, மிகை கேள்வி என்ற கோடு இப்படித்தான் அமைந்து காணப்படும். 10 ரூபா விலையில 400 அளவுகளாக இருக்கும். மிகை கேள்வி மைனஸுக்கும் போகும். 40 ரூபா விலையில -200ஆக இருக்கின்றது. அட்டவணையை பாருங்க. இந்த அட்டவணையை கொண்டுதான் இந்த படம் கீறப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த முன்னுக்கு உள்ள சமநிலை விலை, சமநிலை தொகை உள்ள படத்தை பார்த்தீங்களா இருந்தால் 10 ரூபா விலையில 10 ரூபா விலையை பார்த்தீங்களா நிரம்பல் 100ஆக உள்ளது. 10 ரூபா விலையில கேள்வி 500ஆக உள்ளது 10 ரூபா விலையில். ஆகவே அந்த மிகை கேள்வியின் அளவு 400ஆக இருக்கின்றது 10 ரூபா விலையில். இதைத்தான் அந்த மிகை கேள்வி கோடு காட்டுகின்றது. அடுத்தது மிகை நிரம்பல். ஒரு பொருளுக்கான நிரம்பல் தொகை கேள்வி தொகையிலும் பார்க்க கூடுதலாக இருக்குமாயின் அங்கு மேலதிக நிரம்பல் செய்யப்பட்ட தொகை மிகை நிரம்பல் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, மிகை கேள்வி என்றா என்ன? கேள்வி எழுப்பப்படுற கேள்வியிலும் பார்க்க நிரம்பல் செய்யப்படும் நிரம்பல் தொகை குறைவாக இருக்கணும். இங்கே மிகை நிரம்பல் என்றால் ஒரு பொருளுக்கான நிரம்பல் தொகை கேள்வி தொகையிலும் பார்க்க கூடுதலாக இருக்குமாயின் அங்கு மேலதிக நிரம்பல் செய்யப்பட்ட தொகை மிகை நிரம்பல் எனப்படும். சுருக்கமாக கூறுவதாயின் நிரம்பல் தொகை வந்து கேள்வி நிரம்பல் தொகையிலிருந்து கேள்வி தொகையை கழிக்க வாரது வந்து மிகை நிரம்பலாக அமைந்து காணப்படும். சமநிலை விலைக்கு மேலதிகமாக உள்ள தொகை மிகை நிரம்பல் என்று நாங்கள் இங்க சொல்லிக் கொள்கின்றோம். சில வேளைகளில் இந்த மிகை நிரம்பல் எதிர்மறையாகவும் சுட்டிக்காட்டப்படலாம். பழையபடி அதே அட்டவணை 10 ரூபா விலை 50 ரூபாய்க்கு போகுது. கேள்வி 500 இருந்து 100ஆக வருகின்றது. நிரம்பல் 100 இருந்து 500ஆக போகின்றது. பாருங்கள், மிகை நிரம்பல் அப்ப இங்க என்ன மாதிரி இருக்கின்றது? முதல் சயவில் இருக்கின்றது, சய 400, பிறகு சய 200ஆக குறைகின்றது. சமநிலை விலை, சமநிலை தொகையில் சைவராக அமைகின்றது. அதற்கு பிறகுதான் 40 ரூபா விலையிலும் 50 ரூபா விலையிலும் தான் இங்கே மிகை நிரம்பல் காணப்படுகின்றது. ஏனென்றால் கேள்வி தொகை அங்கதான் குறைவாக இருக்கின்றது, நிரம்பல் தொகை கூடுதலாக. அப்ப இங்க மிகை நிரம்பல் காணப்படுற 200 400 காணப்படுற இடங்கள் 40 ரூபா விலையும் 50 ரூபா விலையும் ஆகும். அந்த கிராஃபை நாங்க கீறுவமாக இருந்தால் அது இப்படித்தான் அமைந்து காணப்படும். சய பெறுமதியில் அது வந்து
ரூ. 30 விலை சமநிலை விலை மட்டும் அது சயபெறுமதியில் இருக்கும். அதற்கு பிறகுதான் அந்த மிகை நிரம்பல் காணப்படுகின்றது. ரூ. 30 விலையிலிருந்து காணப்படுகின்றது. ஆனா மிகை கேள்வி கோட்டை பார்த்தீங்கன்னா அது ரூ. 30 விலைக்கு முன்புதான் மிகை கேள்வி காணப்படும். இங்கு ரூ. 30 விலைக்கு பின்புதான் மிகை நிரம்பல் காணப்படும். கவனமா பாருங்கள். மிகை கேள்வி கோட்டையும் மிகை நிரம்பல் கோட்டையும் நாங்கள் ஒரே வரைபடத்தில் காட்டுவோமா இருந்தால் பாருங்கள். சமநிலை விலை 30, சமநிலை தொகை 300. இந்த 30க்கும் 300க்கும் மேலே உள்ள இடம் மிகை நிரம்பல் உள்ள இடமாக காணப்படும். அந்த சி என்று கூறப்படுகின்ற இடம் மிகை நிரம்பல் உள்ள இடமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி சமநிலை விலை சமநிலை தொகைக்கு கீழ் உள்ள சமநிலை விலைக்கு கீழ் உள்ள பகுதி மிகை கேள்வி உடைய ஒரு ஏரியாவாக காட்டப்படுகின்றது. அந்த எந்த ஏரியா மிகை கேள்வி உள்ள ஒரு ஏரியாவாக காட்டப்படுகின்றது. இந்த சமநிலை விலையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் என்றதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம். நான் இவ்வளவு நேரமும் சமநிலை விலை தொகையை பற்றி கூறினேன். அது உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒருக்கா பார்க்கிறேன் என்றால் அதை ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நிமிடம் நேரத்தில். அவை சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்கும் புள்ளியிலேதான் சமநிலை விலை பெறப்படுகின்றது. கேள்வி கோடு நிரம்பல் கோடும் சந்திக்கும் புள்ளியிலேதான் சமநிலை விலை பெறப்படுகின்றது என்பதை நாம் முன்பு பார்த்தோம். சந்தை விலை என்பது சந்தையின் கேள்வி நிரம்பல் என்பதற்கேற்ப மாறுபடும். சந்தையில் இருக்கிற விலையில் அதாவது சமநிலை விலை என்றது சந்தையின் கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ப மாறுபடும். இனி நாங்கள் பார்ப்போம் இந்த கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பின் விளைவுகளை என்ன மாதிரி படத்துல காட்டலாம் என்றதை நாங்கள் பார்ப்போம். அதாவது முதல் நாங்கள் கேள்வியை பற்றி படிக்கும் பொழுது கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு தனிய கேள்வியை மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். கவனமா பாருங்கள். பாடம் நான் நினைக்கிறேன் 4வது லெசன் என்று நினைக்கிறேன். 4வது லெசனில் கேள்வி தொடர்பான அதிகரிப்பு குறைவுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு கேள்விக்கோடு மட்டும் மாறுவது இல்லாட்டா கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பை மட்டும் நாங்கள் பார்த்ததாக இருந்தது. பின்பு லெசன் 5 நாங்கள் கேள்வியில் ஏற்படும் நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பு விளைவுகளை நிரம்பலை மட்டும்தான் பார்த்தோம், கேள்வியை பார்க்கவில்லை. ஆனால் இந்த வரைபடத்தை பாருங்கள். இங்கு நாங்கள் இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்றோம். கேள்வியை நிரம்பலையும் வைத்துக் கொண்டு பார்க்கின்றோம். அப்ப கேள்வியின் நிரம்பலையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சிறிது காம்ப்ளிகேட்டடாக இருக்க பார்க்கும். ஆகவே இப்ப பாருங்க, நாங்க கேள்வியை நிரம்பலையும் வைத்துக்கொண்டு அந்த கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு பார்க்க போகின்றோம். அப்ப குறுங்காலத்தில் ஒரு பொருளுக்கான கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு விலையிலும் அதிகரிப்பை ஏற்படுத்தி கேள்விக்கோட்டை அதிகரிக்க செய்யும். அப்ப ஒரு குறுங்காலத்தில் ஒரு பொருளுக்கான கேள்வியில ஏற்படும் அதிகரிப்பு விலையிலும் அதிகரிப்பை ஏற்படுத்தி கேள்விக்கோட்டை அதிகரிக்க செய்யும் அல்லது வலப்புறம் நகர செய்யும். வலப்புறம் போகுது, ஒரு கேள்விக்கோடு வலப்புறம் போகுது என்று சொன்னா அந்த கேள்விக்கோடு நகருது
ஆகிறது. அவை இங்க பாருங்கள், P என்ற விலையில் Q என்ற தொகை சமநிலை விலை சமநிலை தொகையாக அமைந்து காணப்படுகின்றது. S தான் நிரம்பல் கோடு, D தான் கேள்விக்கோடு. இந்த வரைபடத்தை வடிவா பாருங்கள். S என்ற கோட்டிலே D என்ற வரைபடத்திலே D என்ற கேள்விக்கோட்டிலே S என்ற கோட்டிலே சமநிலை விலை P சமநிலை தொகை Q. பொருளுக்கான கேள்வி டியிலிருந்து டி ஒன்றாக அதிகரிக்கும் என்று சொன்னால் இதன் விளைவு Q2 Q மட்டும் அமையும். அதாவது Q Q2 அந்த கேள்வி அதிகரிக்கின்றது. அப்ப கேள்வி Q Q2 என்ற நிலை மட்டும் அதிகரிக்கும் பொழுது Q விலையில என்ன நடக்கும் என்று சொன்னால் விலையில ஒரு ஒரு ஷார்டேஜ காட்டும். அப்ப P விலையில் Q தான் தொகையாக இருந்தது. இப்ப திடீரென்று Q2 என்று போகும் பொழுது P-ல ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்த செய்யும். இதனால் விலையில அதிகரிப்பு ஒன்று ஏற்படுத்த பார்க்கும். இதனால விலையில அதிகரிப்பை ஏற்படுத்தும் பொழுது நாங்க Q2 தான் புது கேள்வி தொகை என்னும் பொழுது கேள்விக்கோடு D1 ஆக அமைகின்றது. அந்த புதிய கேள்விக்கோடு D1 நிரம்பலில் மாற்றம் ஏற்படாத சந்தர்ப்பத்தில் அதே நிரம்பல் கோட்டில் எங்கே அந்த D1 சந்திக்கின்றதோ அங்குதான் புதிய சமநிலை விலை சமநிலை தொகை பெறப்படுகின்றது. அந்த புதிய சமநிலை விலை P1 ஆக அமைகின்றது. ஆகவே சமநிலை தொகை Q1 ஆக இருக்கின்றது. அந்த Q1 என்பது ஏற்கனவே அதிகரிக்கப்பட்ட Q2 என்ற தொகையிலும் பார்க்க குறைவாகவும் அதே சமயம் முதல் இருந்த சமநிலை தொகை Qவுக்கும் இடையில் வரும். அதாவது ஆரம்ப சமநிலை விலையில் பார்க்க புதிய சமநிலை விலை கூடுதலாக அமையும். புதிய சமநிலை தொகை Q1 கூடுதலாக அமையும். ஆனால் இது என்னென்று ஏற்படுகின்றது சொன்னா Q என்ற கேள்வி தொகை Q2 கூடினபடியாத்தான் அந்த கேள்விக்கோடு D1 புதிதாக அமைந்து அதிலே புதிய சமநிலை விலையும் சமநிலை தொகையும் D1 Q1 ஆகவும் அமைகின்றது. இதனால் புதிய சமநிலை விலை என்பது P1 ஆகவும் புதிய சமநிலை தொகை என்பது Q1 ஆகவும் ரெண்டு தரம் வந்துவிட்டது. அதை வெட்டி விடுங்கள். புதிய சமநிலை விலை ஒன்றை வெட்டி விடுங்கள். P1 ஆகவும் புதிய சமநிலை தொகை Q1 ஆகவும் அமையும். கேள்வியில் ஏற்படும் குறைப்பின் விளைவுகளை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அப்ப கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு என்னென்று சமநிலை விலையில அதிகரிப்பை ஏற்படுத்திச்சுன்றதுதான் முதலாவது படம் காட்டுகின்றது. திரும்பவும் நான் சொல்றேன், கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு அந்த வரைபடத்தை நீங்க என்ன பாருங்க. கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையையும் அதிகரிச்சு காட்டுது. ஆனால் கேள்வியில் ஏற்பட்ட அதிகரிப்பு அளவுக்கு அந்த புதிய சமநிலை தொகை அதிகரிச்சிருக்காது. ஆனால் பழைய சமநிலை தொகையிலும் பார்க்க கூடுதலாக இருக்கும். ஆனால் அதிகரிக்கப்பட்ட கேள்வி தொகையிலும் பார்க்க குறைவாகத்தான் இருக்கும். அதே சமயம் புதிய சமநிலை விலையும் பழைய சமநிலை விலையும் பார்க்க கூடுதலாகத்தான் இருக்கும். இப்ப கேள்வியில் ஏற்படும் குறைப்பின் விளைவுகளை பாருங்க. அப்ப இந்த கிராஃபை நீங்க பாத்தீங்களே என்று சொன்னால் இந்த கிராஃப்ல சமநிலை விலை P சமநிலை தொகை Q, S என்பது நிரம்பல் கோடு, ஆரம்ப கேள்வி கோடு D. அவை அந்த Dயும் Sம் சந்திக்கிற புள்ளி ஒரு புள்ளி A என்று சொன்ன வேண்டால் அது சந்திக்கிற விலை P, சந்திக்கிற தொகை Q. இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக
காரணத்தால கேள்வி தொகையிலே குறைவு ஏற்படுது, கேள்வியில குறைவு ஏற்படுகின்றது. கேள்வியில குறைவு ஏற்படும் பொழுது அந்த கேள்விக்கோடு D-யிலிருந்து D1 குறைகின்றது. அப்படி என்று சொன்னால் அது வந்து இடப்புறம் நகருகின்றது. அந்த கேள்விக்கோடு இடப்புறம் நகருகின்றது. அந்த கேள்விக்கோடு இடப்புறம் நகரும் பொழுது பாருங்கள், அந்த கேள்விக்கோடு இடப்புறம் நகரும் பொழுது அதன் அந்த புதிய கேள்விக்கோடும் பழைய நிரம்பல் கோடு, நிரம்பலில் மாற்றம் இல்லை தானே, அவை அந்த பழைய நிரம்பல் கோடும் கேள்விக்கோடும் சந்திக்கும் இடம் வந்து P1 Q1 என்ற ஒரு புள்ளியாக அமைகின்றது. ஆகவே இந்த இடம்தான் புதிய சமநிலை விலை சமநிலை தொகையாக அமைகின்றது. அதாவது P1 Q1 புதிய சமநிலை விலை சமநிலை தொகையாக அமைகின்றது. ஆனால் இந்த கேள்வி குறைவு ஏற்படும் பொழுது கேள்வி தொகை குறைவது வந்து எங்கிருந்து எங்கு என்று சொன்னால் பழைய சமநிலை தொகை Q-வில் இருந்து Q2 வரை அந்த கேள்வியின் தொகை குறைகின்றது. அதுதான் உண்மையான கேள்வி குறைவு. கேள்வி அந்த அளவு கேள்வியில குறைவு ஏற்பட்டபடியாத்தான் அந்த கேள்விக்கோடு D1 என்ற ஒரு புதிய கேள்விக்கோடாக வந்தது. ஆனால் நிரம்பலில் மாற்றம் இல்லாமல் இருப்பதனால் அந்த பழைய நிரம்பல் கோட்டிலேயே அந்த புதிய கேள்விக்கோடு சந்திக்கும் புள்ளி P1 Q1 தான் புதிய சமநிலை விலை சமநிலை தொகையாக அமைகின்றது. ஆகவே இங்கும் கேள்வி குறைவு ஏற்பட்ட அளவு கேள்வி தொகையில் ஏற்பட்ட குறைவு அளவுக்கு ஏற்ற அளவு சமநிலை தொகையில் குறைவு ஏற்படாது. அதிலும் குறைவாகத்தான் சமநிலை தொகையில் குறைவு ஏற்படும். பாருங்கள், கேள்வியில் ஏற்படும் குறைப்பின் விளைவுகள். குறுகிய காலத்தில் ஒரு குறித்த பொருளுக்கான கேள்வி குறைவடையும் போது பொருளுக்கான விலை மட்டம் குறைவடைந்து நிரம்பல் தொகையை குறைவடைய செய்யும். நிரம்பல் வந்து அதே கோடு தான், ஆனா நிரம்பல் தொகை குறைவடையும். ஏன்னா விலை குறைவடைகிறபடியால. மேற்குறிப்பிட்ட வரைபடத்தில் ஒரு பொருளுக்கான கேள்வி என்பது D-யிலிருந்து D1 குறைவடைகின்றது. அதாவது புதிய கேள்விக்கோடு D1 அமைகின்றது. இதனால் Q-லிருந்து Q2 அளவு கேள்வி வந்து குறைகின்றது. ஆரம்ப விலை P, இதே பொருளின் விலை Q இருக்கின்றது. ஆனால் நிரம்பல் அளவு குறைந்து புதிய சமநிலை விலை P1 புதிய சமநிலை தொகை Q1 அமைகின்றது. அடுத்ததான் நாங்கள் நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பின் விளைவா பார்ப்போம். அப்ப இப்ப நாங்க 2 விடயம் பார்த்தனாங்க. நிரம்பலில மாற்றம் இல்லாத பொழுது, அதாவது நிரம்பல் கோடு அதே நிரம்பல் கோட்டுல கேள்வி கோட்டில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சமநிலை விலை சமநிலை தொகை எப்படி மாற்றம் அடைந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். இனி நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பின் விளைவுகளை வரைபடத்தில் பார்க்க போறோம். அப்ப நிரம்பல் அதிகரிக்குது என்று சொன்னால் என்ன நடக்கும்? நிரம்பல் கோடு வலப்பக்கம் நகரும். அப்ப இந்த கிராஃப, மூன்றாவது கிராஃபை நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் S என்றது ஆரம்ப நிரம்பல் கோடு, D என்றது ஆரம்ப கேள்வி கோடு. கேள்வியில் மாற்றம் இல்லை, அவை ஆரம்ப கேள்விக்கோடும் அதுதான், புதிய கேள்விக்கோடும் அதுதான். ஆனா அந்த கோட்டுல நகரப்போது கேள்வி தொகை சமநிலை விலை தொகையை நோக்கி. அப்ப S என்றது ஆரம்ப நிரம்பல் கோடு, D என்றது ஆரம்ப கேள்வி கோடு. இந்த S-ம் D-யும் சந்திக்கிற இடம் வந்து P-யும் Q-வுமாக சமநிலை விலை சமநிலை தொகையாக, அதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் ஆரம்ப சமநிலை விலை ஆரம்ப சமநிலை தொகையாக அமைகின்றது. இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தால நிரம்பல் கோடு குறைகின்றது, நிரம்பல் அதிகரிக்கின்றது. நிரம்பல் அதிகரிக்கிறது என்ற பொழுது நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்கின்றது. புது கோடு வந்து S1 வருகின்றது.
எஸ்ஸிலிருந்து S1 நிரம்பல் கோடு அதிகரிக்கின்றது. அப்படி அதிகரிக்கும் பொழுது நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பு எவ்வளவு என்று சொன்னா Qல இருந்து Q2 அளவு நிரம்பல் அதிகரிக்கும். உற்பத்தியாளர் நிரம்பல் தொகையை Qல இருந்து Q2 மட்டும் அதிகரிப்பினம். ஆனால் அதே கேள்விக்கோட்டுல புதிய நிரம்பல் கோடு எங்க சந்திக்குதோ அந்த இடத்துல தான் புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் கணிக்கப்படும். அது P1ம் Q1ம் ஆகும். ஆகவே அது ஏற்கனவே இருந்த விலையிலும் பார்க்க குறைந்த விலையாக அமைகின்றது. அதே சமயம் ஏற்கனவே இருந்த தொகையிலும் பார்க்க கூடுதலான விலையாக அமைகின்றது, கூடுதலான தொகையாக அமைகின்றது. புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் அது எது என்று சொன்னால் P1ம் Q1ம் ஆகும். அவை நிரம்பல் ஆரம்பத்தில் எவ்வளவு அதிகரிக்குது? Qல இருந்து Q2 மட்டும். ஆனால் நிரம்பல் தொகை புதிய சமநிலை தொகை அந்த Q2 அளவுக்கு வராட்டாலும் Qல இருந்து Q1ஆக அதிகரித்து காணப்படும். இதனால என்ன நடக்குது என்று சொன்னால் சமநிலை விலை Pல இருந்து P1ஆக குறைவடைந்து காணப்படுகின்றது. அப்ப இது நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வரைபடத்தில் பொருளுக்கான நிரம்பல் தொகை S-லிருந்து S1 அதிகரிக்கின்றது. சந்தை சமநிலை விலை P ஆகவும் சமநிலை தொகை Q ஆகவும் இருக்கின்றது. நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பு நிரம்பல் தொகையை S-லிருந்து S1 அதிகரிக்க செய்கின்றது. P என்ற ஆரம்ப விலையில் ஆனால் இதனால் சமநிலை விலை P1 அமைகின்றது. சமநிலை தொகை S1 அமைகின்றது. சமநிலை தொகை என்றது S1 இல்ல Q1 அமைகின்றது. அதை திருத்திக் கொள்ளுங்கள். சமநிலை தொகை Q1 அமைகின்றது. அப்ப உண்மையாகவே சமநிலை விலை குறைவால தொகை அதிகரிக்கப்படுகின்ற வீதம் Qல இருந்து Q1 மட்டும் அளவு தொகையே. நிரம்பல் அதிகரிக்கப்படுறது Q2 மட்டும். ஆனாலும் கேள்விக்கோடு அதே கேள்விக்கோடு என்றபடியா புதிய சமநிலை தொகை Q1ல முடிகின்றது. அது Qல இருந்து Q1 அமைகின்றது. Q2 மட்டும் அதிகரிக்காது. அப்ப இந்த வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், விலை புதிய சமநிலை விலை குறைஞ்சிட்டு. அடுத்தது நிரம்பலில் ஏற்படும் குறைவின் விளைவுகள். நிரம்பலில் ஏற்படும் குறைவின் விளைவுகள். அதை பாருங்க. இந்த கிராஃபை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிரம்பல் குறைவடைவது என்பது நிரம்பல் கோடு இடப்புறம் நகரும் என்பதை காட்டுகின்றது. அப்ப ஆரம்ப சமநிலை விலை இதுல நான் போடவில்லை, பி என்று போடுவோம். டி என்ற கோடும் எஸ் என்ற கோடும் சந்திக்கிற இடம் Q. அந்த Q தான் சமநிலை தொகை. அந்த Q சந்திக்கிற விலை மட்டம் P. அவை ஆரம்ப சமநிலை விலை P, ஆரம்ப சமநிலை தொகை Q. இங்கு நிரம்பல் குறையுது, Qல இருந்து Q2 குறைகின்றது. குறையும் பொழுது புதிய நிரம்பல் கோடு S1 ஒன்று உருவாகின்றது. புதிய நிரம்பல் கோடு S1 உருவாகும் பொழுது அந்த புதிய S1 என்ற கோடு பழைய கேள்விக்கோட்டில் இருந்த அதே கேள்விக்கோட்டில எங்க வெட்டுதோ, அதாவது Q1 என்ற புள்ளியில வெட்டுது. Q1 என்ற தொகையிலையும் P1 என்ற தொகையிலையும் விலையிலையும் வெட்டுது. அந்த புள்ளியை நாங்கள் B என்று சொல்லிக் கொள்ளலாம். முதல் வெட்டுகின்ற புள்ளியை A என்று சொல்லிக் கொள்ளலாம். அவை B என்ற புள்ளியில வெட்டுதுன்னு சொன்னால் அங்கே சமநிலை விலை P1 ஆகவும் சமநிலை தொகை Q1 ஆகவும் இருக்கும். ஆகவே ஏதோ ஒரு காரணத்துக்காக நிரம்பல் கோடு குறைவடையும் பொழுது புதிய சமநிலை விலை அதிகரித்தும் அதே சமயம் புதிய சமநிலை தொகை குறைவடைந்தும்
காணப்படும். அப்ப நிரம்பல் தொகை குறைவடையும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா புதிய சமநிலை விலை பழைய சமநிலை விலையிலும் பார்க்க அதிகரித்ததாகவும் புதிய சமநிலை தொகை வந்து பழைய சமநிலை தொகையிலும் பார்க்க குறைவாகவும் அமைந்து காணப்படும். நிரம்பலில் ஏற்படும் குறைவின் விளைவுகள். குறுகிய காலத்தில் பொருளுக்கான நிரம்பல் குறைவடையும் பொழுது விலை மட்டம் உயர்வடைந்து கேள்வியில் ஒரு குறைவடைவை குறிக்கின்றது. குறுகிய காலத்தில் பொருளுக்கான நிரம்பல் குறைவடையும் பொழுது விலை மட்டம் உயர்வடையும். நான் சொன்னேன் நிரம்பல் குறைவடையும் பொழுது விலை மட்டம் உயர்வடையும் கேள்வியில் ஒரு குறைவடைவை குறிக்கின்றது. அந்த கேள்வி என்னென்று குறையுதுன்னு சொன்னா Q இருந்து Q1 ஆக குறைவடைகின்றது. இந்த வரைபடத்தில் பொருளுக்கான நிரம்பல் S இலிருந்து S1 ஆக குறைவடைகின்றது. இதன் விளைவு கேள்வியில் ஒரு குறைவை தருகின்றது. இங்கு சமநிலை விலை P ஆகவும் சமநிலை விலை Q ஆகவும் அமைகிறது. நிரம்பல் தொகையில் ஏற்படும் குறைவு சந்தையில் ஒரு நிரம்பல் மிகையை Q இருந்து Q2 ஆக ஏற்படுத்துகின்றது. நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். புதிய சமநிலை விலை P1 ஆக மாறுகின்றது. சமநிலை தொகை Q1 ஆக மாறுகின்றது. இவை கேள்வி கோட்டில் கேள்வி தொகைகளை குறைப்பதாக அமைகிறது. இனி இந்த கேள்வி மற்றும் நிரம்பல் கோடுகள் ஒரே நேரத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளிகேட்டட் ஆகிக்கொண்டு போகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. என்னென்றால் முதல் நாங்கள் நிரம்பலில் மாற்றம் இல்லாத போது கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு இல்லாட்ட கேள்வியில் ஏற்படும் குறைவு என்ன மாதிரி அமைஞ்ச என்று பார்த்தோம். பிறகு நாங்கள் கேள்வியில் மாற்றம் இல்லாத போது நிரம்பலில் ஏற்பட்ட அதிகரிப்பு இல்லாட்ட நிரம்பலில் ஏற்பட்ட குறைவு என்ன மாதிரி அமைஞ்ச என்று பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கிறது இரண்டுமே அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்ப்போம். அப்ப கேள்வி தொகை நிரம்பல் தொகையும் ஒரு பொருளுக்கு ஒரே சமயத்தில் ஒரே அளவாக அதிகரிக்குமாயின் கவனிச்சுக் கொள்ளுங்க. கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் ஒரு பொருளுக்கு ஒரே சமயத்தில் ஒரே அளவாக அதிகரிக்குமாயின் சமநிலை விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படாது. கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட கேள்வியும் அதிகரிக்குது, நிரம்பலும் அதிகரிக்குது. அப்படி கேள்வியும் நிரம்பலும் அதிகரிக்கும் பொழுது ரெண்டுமே சமமான அளவில் அதிகரிக்கும் என்று சொன்னால் இந்த கிராஃபை பாருங்க. ரெண்டும் அம்புக்குறியில காட்டப்பட்ட அளவு வந்து அந்த டி என்றது D1 அதிகரிக்கிற அளவும் எஸ் என்றது S1 அதிகரிக்கிற அளவும் ஒரே அளவா இருக்கும் பொழுது அங்கு சமநிலை விலையில் மாற்றம் ஏற்படாது. ஆனால் சமநிலை தொகை வந்து ஒரு அதிகரிப்பை காட்டும். இப்ப இங்க விலையை பாருங்க. அதே பி ஆரம்ப கேள்வி கோடு டியும் ஆரம்ப நிரம்பல் கோடு எஸ்ஸும் சந்திக்கிற இடம் வந்து டியும் எஸ் சந்திக்கிற இடம் வந்து ஏ என்று சொல்லிவிடுவோம். அந்த புள்ளி அதுல போடையில நீங்க ஏ என்று போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு பியும் கியூவும் சமநிலை விலை பி சமநிலை தொகை கியூவாக அமைந்து காணப்படுகின்றது. இப்ப சொல்லுவோம் டி என்ற கேள்வி கோடு D1 அதிகரிக்கின்றது. அதே அளவு அதிகரிப்ப நிரம்பல் கோடும் எஸ் இருந்து S1 அதிகரிக்க காட்டிக்க புதிய சமநிலை விலையும் பழைய சமநிலை விலையும் ஒன்றாகத்தான் இருக்குது. புதிய சமநிலை விலையும் பழைய சமநிலை விலையும் ஒன்றாக அதே பியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் புதிய சமநிலை தொகை Q1 அமைந்து காணப்படுகின்றது. புதிய சமநிலை தொகை Q1 அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே இரண்டாவது பாப்பம் ஒரு பொருளுக்கான கேள்வியானது அதன் நிரம்பல் தொகையிலும் பார்க்க கூடுதலாக அதிகரிக்குமாயின் அப்பொருளின் சமநிலை விலையும் சமநிலை தொகையும் அதிகரிக்கும். அப்ப இங்க பாருங்க, ஒரு பொருளோட கேள்வியும் அதிகரிக்குது, நிரம்பலும் அதிகரிக்குது.
ஆனா கேள்வி அதிகரிப்பிலும் பார்க்க நிரம்பல் அதிகரிப்பு குறைவு, கேள்வி அதிகரிப்பு கூட நிரம்பல் அதிகரிப்பு குறைவு. அப்படியான சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது என்று சொன்னால் சமநிலை விலையும் அதிகரிக்கும், சமநிலை தொகையும் அதிகரிக்கும். அப்ப இந்த கிராஃப்ல நீங்க பாருங்க, ஆரம்ப கோடு டி, அது இதுல மார்க் பண்ணையில நீங்க ஆரம்ப கேள்வி கோட்டை டி என்று போட்டுக்கொள்ளலாம். ஆரம்ப நிரம்பல் கோடு எஸ் என்று சொல்லிக் கொள்வோம். சரியா? ஆரம்ப கேள்வி கோடு டி, ஆரம்ப நிரம்பல் கோடு எஸ் என்று சொல்லிக் கொள்வோம். இதில் இந்த படத்திலே பிழையாக காட்டப்பட்டுள்ளது பியும் கியூவும். உண்மையிலேயே ஆரம்ப கேள்வி கோடும் ஆரம்ப நிரம்பல் கோடும் சந்திக்கும் புள்ளியில் தான் கியூவும் பியும் வர வேண்டும். ஆகவே இந்த படத்தில் காட்டப்பட்ட மாதிரி நான் உங்களுக்கு இந்த படத்தை கிராஃப்ல காட்டுகின்றேன் போர்டில். அப்ப உங்களுக்கு விளங்கும். அந்த கிராஃப் டைப் பண்ணும் பொழுது, கிராஃபை கீறும் பொழுது பிழையாக மார்க் பண்ணி விட்டார்கள். நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது கேள்விக்கோடு அதிகரிப்பிற்காக நிரம்பக்கோடு அதிகரிப்பு குறைவான சந்தர்ப்பம். இதுதான் உண்மையான இது. இது எஸ், இது பி. இது கியூ, இது பி. இப்பொழுது கேள்விக்கோடு கூடுதலாக அதிகரிக்கின்றது. இதுதான் D1 என்று சொல்லுவோம். ஆனால் நிரம்பல் கோடு குறைவாகத்தான் அதிகரிக்கின்றது. சரி சரி, சரி. அந்த படம் சரியாக தான் கீறப்பட்டுள்ளது. ஆனால் அதில் உள்ள பிழை என்று சொன்னால் S1 என்ற இடத்தில் எஸ்ஸும், எஸ் என்ற இடத்தில் S1 பெற வேண்டும். நிரம்பல் குறையவில்லை, கூடுகின்றது. நிரம்பலும் கூடுகின்றது. அவை அந்த அம்புக்குறி மற்ற வளம் பெறும். அம்புக்குறி இந்த பக்கம் பெறும். இது கேள்வி கூடுகின்றது, இது நிரம்பல் கூடுகின்றது. S1 கூடுகின்றது. அவை ஆரம்ப இது ஏ என்று சொல்லுவோம். இந்த புள்ளியை ஏ என்று சொன்னால் ஆரம்ப விலை பி ஆகவும் ஆரம்ப தொகை யூ ஆகவும் உள்ளது. இப்பொழுது கேள்விக்கோடு மிக பிரமாண்டமான அளவில் அதிகரிக்கின்றது. ஆனால் நிரம்பல் அதிகரிப்பு வீதம் குறைவாக உள்ளது. S1 குறைவாகத்தான் அதிகரித்துள்ளது. அவை புதிய சமநிலை விலை சமநிலை தொகை இந்த பி என்ற புள்ளியில அமைந்து காணப்படுது. அவை இந்த பி என்ற புள்ளியில P1 என்ற புதிய சமநிலை விலையும் Q1 என்ற புதிய சமநிலை தொகையும் அமைந்து காணப்படும். ஆகவே இந்த P1 என்ற புதிய சமநிலை விலை பழைய சமநிலை விலையான P-யிலும் பார்க்க கூடுதலாக அமைந்து காணப்படும். அதே சமயம் இத மாதிரி வேற இது இந்த கிராஃப் பிள்ளையான கிராஃப். தயவு செய்து இந்த கிராஃபை இப்படி கீறிக்கொள்ளுங்கள். இந்த கிராஃப் வேறு ஒன்றுக்காக வர வேண்டியது இதில் வந்துட்டுதான் நினைக்கின்றேன். இதுதான் அந்த சரியான கிராஃப். ஆனா இது வேற மீனிங்கா கொடுக்கின்றது. இப்படித்தான் அந்த படம் பெற வேண்டும். உங்களுக்கு இது படம் தெரிகின்றதோ தெரியவில்லை. போர்டில் உள்ள படம் இந்த அம்புக்குறி இந்த பக்கம் பெற வேண்டும். இது உள்ள பிள்ளை இந்த எஸ் என்றது S1 அதிகரிக்கின்றது. இது இங்கால வரணும். அதே சமயம் புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் இந்த D1 S1 சந்திக்கிற இடமாகத்தான் இருக்கின்றது.
இந்த புள்ளி இல்லை, அதுல இந்த புள்ளியை காட்டியுள்ளது. அடுத்தது மூன்றாவதாக நாங்க பார்க்க போறது, ஒரு பொருளின் நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகை அதிகரிப்பிலும் பார்க்க கூடுதலாக இருப்பின் சமநிலை விலையும் சமநிலை தொகையும் எவ்வாறு அமையும் என்று நாங்கள் பார்ப்போம். அப்போ ஒரு பொருளின் நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகையிலும் பார்க்க அதிகரிக்கின்றது. அப்ப நிரம்பல் அதிகரிப்பு வீதம் வந்து கேள்வி அதிகரிப்பு வீதத்திலும் பார்க்க கூடுதலாக உள்ளது. அப்ப அப்படியான நேரத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால், பாருங்கள், ஆரம்ப கேள்வி கோடு வந்து டி, ஆரம்ப நிரம்பல் கோடு வந்து எஸ். இந்த டியும் எஸ்ஸும் சந்திக்கிற புள்ளி ஏ என்று சொல்லுவோம். அங்க பியும் கியூவும் சமநிலை விலையாகவும் சமநிலை தொகையாகவும் அமைந்து காணப்படுகின்றது. பியும் கியூவும் சமநிலை விலையாகவும் சமநிலை தொகையாகவும் அமைந்து காணப்படுகின்றது. இப்பொழுது கேள்வி கோடு வந்து டியிலிருந்து D1ஆக ஒரு கொஞ்சம் அதிகரிக்கின்றது. D1 என்ற புதிய கோட்டை காட்டுகின்றது. ஆனால் நிரம்பல் கோடு வந்து S-லிருந்து S1ஆக பிரமாண்டமாக அதிகரிக்கின்றது. ஆகவே புதிய S1 என்ற கோடு வலப்புறம் அதிகரித்து காணப்படுகின்றது. அப்ப புதிய S1 என்ற கோடும் புதிய D1 என்ற கோடும் சந்திக்கிற இடத்துல B என்ற புள்ளி என்று எடுத்துக்கொள்வோம். அதுல மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். அந்த B என்ற புள்ளியில சமநிலை விலையும் சமநிலை தொகையும் சந்திக்கப்படுகின்றது, Pயும் Qவும். அதை நாங்கள் P1 Q1 என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப இப்படியான சந்தர்ப்பத்தில் இங்க என்ன நடக்குது என்று சொன்னால், P1 வந்து புதிய சமநிலை விலையாகவும் Q1 வந்து புதிய சமநிலை தொகையாகவும் அமைகின்றது. ஆகவே இந்த P1 என்பது ஆரம்பத்தில் இருந்த P என்ற சமநிலை விலையிலும் பார்க்க குறைவாகவும், இந்த Q1 என்ற புதிய சமநிலை தொகை வந்து ஆரம்பத்தில் இருந்த Q என்ற சமநிலை தொகையிலும் பார்க்க கூடுதலாகவும் இருக்கும். பொருளின் நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகை அதிகரிப்பிலும் கூடுதலாக இருப்பின் சமநிலை விலையானது குறைவடைவதுடன் அதன் சமநிலை தொகையானது அதிகரித்து காட்டப்படும். அந்த இரண்டாவது படத்தை மட்டும் திருத்தி கீறி கொள்ளுங்கோ. இதுல இருக்கிற படம் மாதிரி கீறி கொள்ளுங்கோ. இந்த இரண்டாவது படம் பிழை. அதை தவிர முதலாவது படமும் சரி, மூன்றாவது படமும் சரி. அடுத்தது நுகர்வோர் மிகை. இந்த நுகர்வோர் மிகை என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த படத்துல பாருங்க, ஒரு கேள்வி கோடு, நிரம்பல் கோடு, சமநிலை விலை, சமநிலை தொகை போடப்பட்டிருக்கின்றது. அது இந்த சமநிலை விலைக்கு மேலுள்ள அந்த கேள்வி தொகை போய் சந்திக்கும் அந்த நேரச்சுக்கு இடைப்பட்ட அந்த முக்கோண பகுதி கோடிடப்பட்டுள்ளது. அப்ப அந்த ஏரியா தான் நுகர்வோர் மிகையாக இருக்கின்றது. பொருட்களின் பரிமாற்றத்தினூடாக புறப்படும் பயன் அல்லது பொருட்களின் நுகர்வின் மூலம் நுகர்வோரால் புறப்படும் ஒரு தன்மையே நுகர்வோர் மிகை என்று கூறுகின்றோம். ஒரு தன்மை இல்லை, அது ஒரு நன்மை. ஒரு நன்மையே நுகர்வோர் மிகை என்று கூறுகின்றோம். நுகர்வோர் மிகை என்பது நுகர்வோர் ஒரு பொருளுக்காக கொடுக்க விரும்பும் விலைக்கும்
கொடுக்கக்கூடியதாக உள்ள விலைக்கும் இடையான வித்தியாசத்தை தான் நுகர்வோர் மிகை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது இந்த இடத்துல இந்த நுகர்வோர் மிகை என்றது நுகர்வோர் அனுபவிக்கும் ஒரு பயன், ஒரு நன்மை. அதைத்தான் இங்க நுகர்வோர் மிகை என்று சொல்றோம். உதாரணமாக இங்கு சமநிலை விலை P ஆகவும் சமநிலை தொகை Q ஆகவும் உள்ளது. இது E என்ற ஒரு இடப்புள்ளியில் அமைகிறது. P1 என்பது நுகர்வோர் ஒரு பொருளை வாங்குவதற்கு கொடுக்க விரும்பும் விலை. P1 என்பது ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை வாங்குவதற்கு கொடுக்க விரும்பும் விலை. ஆனால் E என்ற இடத்துல P என்ற விலையை தான் அந்த நுகர்வோர் கொடுக்கிறார். ஆனாலும் ஒரு குறைஞ்ச மட்டத்தினர் P1 மட்டும் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும் அந்த விலையை. ஆனா சந்தையில இந்த விலை என்ன? P. ஆகவே ஒரு நுகர்வோர் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் நுகர்வோர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் நான் சொல்றேன் என்று சொன்னா விலை கூடிக்கொண்டு போயதோ கொஞ்சம் நுகர்வோர் தான் அதை வேண்ட வலிக்கிடுவீங்க. ஒப்பீட்டு ரீதியில குறைந்த நுகர்வோர் தான் விலை கூடைக்க வேண்ட விரும்பும். அப்படியான அந்த குறைந்த நுகர்வோர்கள் கொடுக்க விரும்புகிற விலைக்கும் சந்தையில் அது விற்கிற விலைக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் நுகர்வோர் என்று சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கூடுதலான விலையை கொடுத்து வாங்க விரும்பினாலும் அந்த பொருள் குறைந்த விலையில் தான் விற்கப்படுகின்றது. அப்படி குறைந்த விலையில் விற்கப்படும் பொழுது அந்த நுகர்வோர் கூடுதலான விலையை கொடுக்க விரும்பினாலும் குறைந்த விலைக்கு வாங்குவதால அவர்கள் கொஞ்சம் காசை சேமித்து கொள்ளினோம், சேர்த்து கொள்ளினோம். அதைத்தான் நாங்கள் இங்கே இதில் சொல்றோம் என்று சொன்னால் நுகர்வோர் மிகை என்று. ஆகவே இந்த படத்துல P1EP என்ற பகுதி P1PE என்ற பகுதி நுகர்வோர் மிகையாக கருதப்படுகிறது. திரும்பவும் சொல்றேன், நுகர்வோர் மிகை என்பது ஒரு நுகர்வோன் ஒரு பொருளுக்கு கொடுக்க விரும்புகிற விலைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அது நுகர்வோருடைய நன்மையாக அமையும். அது எப்பவும் கொடுக்க விரும்புகிற விலைன்னு பார்க்க அவையில் கொடுத்து வேண்ட விலை குறைவாக இருக்கிறபடியா அது அவைகளுக்கு நன்மையாக அமையும். நான் ஏன் சொல்றேன் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் நுகர்வோர் குறிப்பிட்ட பகுதியினர் கூடுதலான விலைக்கும் பொருட்களை வாங்க தயாராக இருப்பினர். ஆனால் சந்தையில் சமநிலை விலை என்பது அதன் பார்க்க குறைவாக இருப்பதனால் அந்த நுகர்வோர் அந்த பகுதியை அந்த விலைக்கு வாங்காமல் குறைந்த விலைக்கு வாங்குறபடியால் அந்த பகுதியை அனுபவிக்கின்றனர், அதாவது ஒரு நன்மையாக அனுபவிக்கின்றனர். அந்த பகுதி இந்த கிராஃபை பொறுத்த மட்டும் P1EP என்ற பகுதியாக அமைகின்றது. அடுத்ததாக உற்பத்தியாளர் மிகை அப்படின்னு வரைபடத்தையும் பாருங்க. உற்பத்தியாளர் மிகை என்பது ஒரு பொருளை உற்பத்தியாளர் விற்க விரும்பும் விலைக்கும் அவர் அதை விற்கும் விலைக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். வேறு வகையில் சொல்ல போனால் உற்பத்தியாளர் தான் விற்க விரும்பும் விலையிலும் பார்க்க விற்கும் விலை அதிகமாக இருக்கும். இதனால் அவன் அடையும் லாபம் அல்லது நன்மையை உற்பத்தியாளர் மிகை என்று நாங்கள் அதை சொல்றோம். உதாரணத்துக்கு இதை நாங்கள் அந்த நுகர்வோர் மிகையை பார்த்ததுக்கு தலைகீழான இங்க பாருங்க. எஸ் என்ற எப்பவுமே உற்பத்தியாளர் குறைந்த விலையில குறைந்த பொருட்களையும் கூடின விலையில கூடின பொருட்களையும் தான் விற்க விரும்புவினோம். அப்படி பார்க்க டியும் எஸ்ஸும் சந்திக்கிற இடத்துல இ என்ற புள்ளியில சமநிலை விலை பி ஆகவும் சமநிலை தொகை கியூ ஆகவும் அமைகின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியாளர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அந்த சமநிலை விலையிலும் பார்க்க குறைந்த விலைக்கும் விற்க தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் சந்தையில் அந்த பொருளின் விலை அந்த குறைந்த விலையிலும் பார்க்க கூடுதலான விலைக்கு விற்கப்படுவதால அந்த குறைந்த விலைக்கும் விற்கப்படும் விலைக்கும் இடைப்பட்ட பகுதி உற்பத்தியாளர்கள் அடைகிற ஒரு எக்ஸ்ட்ரா லாபம், ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லாபம் மாதிரிதான் அதை நாங்கள் பார்க்கலாம்.
அதுதான் உற்பத்தியாளர் மிகை என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த வரைபடத்துல நீங்கள் அதை பார்த்தீங்களேன்னு சொன்னால் பி என்பது சமநிலை விலையாகும், இதுவே உற்பத்தியாளர் பெறும் விலையாகும். ஆனால் அதிலும் குறைவான விலையே ஒரு குறிப்பிட்ட நிலை மட்டும் எதிர்பார்ப்பார். பி என்பது சமநிலை விலையாகவும் உற்பத்தியாளர் பெறும் விலையாகவும் இருக்கின்றது. ஆனால் அதிலும் குறைவான விலையை ஒரு குறிப்பிட்ட நிலை மட்டும் எதிர்பார்ப்பார்கள், அது P1. அப்ப இந்த P1க்கும் Pக்கும் இடைப்பட்ட பகுதி உற்பத்தியாளருக்கு நன்மையாக அமையும். அது மொத்தமா பார்க்க போனா P1 EP இல்லடா PE P1 ஆக அமைகின்றது. அப்ப நாங்க இப்பொழுது சந்தை சமநிலையில பார்த்தது ஒருக்கா திருப்பி பார்ப்போம். சந்தை சமநிலை என்றால் என்ன என்று பார்ப்போம். கேள்வியின் நிரம்பலும் சந்திக்கிற இடம்தான் சமநிலை விலை. ஒரு கேள்வி கோட்டு பார்த்தோம் என்றால் நிரம்பல் கோடும் சந்திக்கிற இடம், இல்லாட்ட ஒரு அட்டவணையை பார்த்தோம் என்றால் கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் அந்த அட்டவணையில சந்திக்கின்ற இடம் வந்து எப்பவுமே சமநிலை தொகையாக இருக்கும். அந்த சமநிலை தொகையை பிரதிபலிக்கின்ற விலை வந்து சமநிலை விலையாக இருக்கும். இந்த அட்டவணையை பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த அட்டவணையில 300 என்பதுதான் சமநிலை விலையும் சமநிலை தொகையும். அங்கதான் கேள்வியின் நிரம்பலும் சமமாக அமைகின்றது. அதே சமயம் விலையும் 30 ரூபாயாக இருக்கின்றது. ஆகவே அதுதான் சமநிலை விலை 30 ரூபாய், சமநிலை தொகை 300. இதே நாங்க கிராஃப்ல பார்த்தோமே என்று சொன்னால் அது அந்த அட்டவணையை வச்சுதான் இந்த கிராஃபை கீறுகின்றோம். அது சமநிலை விலை சமநிலை தொகையாக அமைகின்றது. 300 30. இந்த கிராஃபில 300 என்ற மார்க்க சரியா போட்டுக்கொள்ளுங்க. அந்த இ என்ற புள்ளி கீழே நேர வந்து விடுகிற இடம் வந்து 300 ஆக இருக்க வேண்டும். ஆகவே கிராஃபின் படியும் நாங்கள் பார்த்துட்டோம். சமநிலை விலையும் சமநிலை தொகையும் எவ்வளவாக இருக்கிறது. அது வந்து எப்பொழுதும் அந்த அட்டவணையை வைத்துத்தான் நாங்கள் அந்த படத்தை கிரீனதாக அமைகின்றது. இனி சமன்பாடு மூலமாக அந்த சந்தை சமநிலை என்னென்று பார்ப்போம். அப்ப கேள்வி சமன்பாடு என்ற ஒன்று உள்ளது, கேள்வி நிரம்பல் சமன்பாடு ஒன்று உள்ளது. இந்த இதுல தரப்பட்ட விடயத்தை பொறுத்த மட்டும் QD வந்து 10 P, QS வந்து 2 P. அப்ப சந்தை சமநிலை என்பது கேள்வி கோடு நிரம்பல் கோடும் சந்திக்கும் இடம் என்றால் இந்த கேள்வி என்ற சமன்பாடு நிரம்பல் என்ற சமன்பாடு சமப்படுற இடத்துலதான் அந்த சந்தை கேள்வி சந்தை அந்த சமநிலை விலையும் சமநிலை தொகையும் அமையும். அப்படியான இடம் என்றைக்கு QDயும் QSம் சமனா இருக்கணும். அப்படின்னு சொன்னா இந்த சமன்பாடு சமன் இந்த சமன்பாடு. ஆகவே விலை வந்து 4 ரூபாயாகவும் தொகை வந்து 6 அலகுகளாகவும் நாங்கள் இங்கே பார்த்து கொடுக்கின்றோம். அப்ப இந்த சமன்பாட்டின் மூலமும் நாங்கள் இதை கணிச்சிட்டோம். இந்த சமன்பாட்டோடு சேர்ந்த மிகை கேள்வி என்றால் என்னன்னு பார்ப்போம். மிகை கேள்வி என்றால் என்ன? சமநிலை விலையில் வந்து கேள்வியும் நிரம்பலும் சமமாக இருக்கும். ஆனால் எங்கே எந்த விலையில் எங்கே கேள்வி என்ற கேள்வி தொகை வந்து நிரம்பல் தொகையிலும் கூடுதலாக இருக்கின்றதோ அங்கு வந்து கேள்வி தொகை கூடுதல். கேள்வி தொகை கூடுதல் என்று சொன்னால் அது வந்து அந்த மேலதிகமாக கேள்வி உள்ள தொகை வந்து மிகை கேள்வி என்று நாங்கள் கூறுகின்றோம். அதே மாதிரி நிரம்பலில் கேள்வி தொகையிலும் பார்க்க நிரம்பல் தொகை கூடுதலாக இருந்து அந்த நிரம்பல் தொகைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வந்து மிகை நிரம்பலாக காணப்படும். பொதுவாக இந்த சமநிலை விலை சமநிலை தொகை உள்ள இடத்தில் மிகை நிரம்பல் மிகை கேள்வி எப்படி இருக்கும் என்று சொன்னால்
முதலாவதாக மிகை கேள்வியின் கோடு என்ன மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது இந்த கீழே உள்ள காட்டப்பட்ட கோடு மாதிரி தான் இருக்கும். அதாவது 30 ரூபாய்க்கு முதல் உள்ள விலையில் தான் மிகை கேள்வி காணப்படும். 30 ரூபாய்க்கு பிறகு அது எதிர்கணியமா போயிடும். அதே மாதிரி மிகை நிரம்பலை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் 30 ரூபாய்க்கு பிறகு உள்ள விலைதான் மிகை நிரம்பல் பகுதியாக இருக்கும். 30 ரூபாய்க்கு முதல் உள்ள பகுதி வந்து எதிர்கணிய பகுதியாக இருக்கும். இந்த மிகை நிரம்பலை மிகை கேள்வியும் ஒரே கோட்டில் நாங்கள் தீர்வமாக இருந்தால் அந்த 30 ரூபாய் விலையில சமநிலை விலை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். 300 அலகுகளை நாங்கள் சமநிலை தொகை என்று சொல்லுகின்றோம். இந்த 30க்கும் 300க்கும் 30 ரூபாய்க்கு மேற்பட்ட விலையில் வார கேள்விக்கு நிரம்பலுக்கும் உள்ள வித்தியாசம் மிகை நிரம்பலாக காணப்படும். 30 ரூபாய் விலைக்கு கீழே உள்ள விலையில் வார கேள்விக்கும் நிரம்பலுக்கும் உள்ள வித்தியாசம் மிகை கேள்வியாக காணப்படும். சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றங்கள். அடுத்ததாக சமநிலை விலையில இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது என்று பார்த்தனாங்க. அதாவது கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு இல்லாட்ட கேள்வியில் ஏற்படும் குறைவு. நிரம்பல்ல மாற்றம் இல்லாத பொழுது கேள்வியில மாற்றம் ஏற்படும் பொழுது அங்கு சமநிலை விலை கூடுகின்றது என்ற கேள்வி கூடுகின்றது. கேள்வியில மாற்றம் என்று நான் முதலாக சொல்றது கேள்வி கூடும் பொழுது, நிரம்பல்ல மாற்றம் இல்லாத பொழுது கேள்வி கூடும் பொழுது ஆரம்ப விலையிலும் சமநிலை விலையிலும் பார்க்க புதிய சமநிலை விலை கூடுதலாகவும் ஆரம்ப சமநிலை தொகையிலும் பார்க்க புதிய சமநிலை தொகை கூடுதலாகவும் காணப்படும். இதே மாதிரி கேள்வியில் ஏற்படும் குறைவு. கேள்வியில ஒரு குறைவு ஏற்படுது என்று சொன்னால் நிரம்பலில் மாற்றம் இல்லாத போது கேள்வியில் ஏற்படும் குறைவு வந்து ஆரம்ப சமநிலை விலையிலும் பார்க்க புதிய சமநிலை விலை வந்து குறைவாகவும் ஆரம்ப சமநிலை தொகையிலும் பார்க்க புதிய சமநிலை தொகை வந்து குறைவாகவும் இருக்கும். அடுத்தது நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பு. நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுது என்று சொன்னால் அது வந்து எப்பவுமே வலது பக்கம் அதிகரிக்கும் நிரம்பல் கோடு. இப்போ கேள்வியில் மாற்றம் இல்லாத போது நிரம்பல் தொகையில் அதிகரிப்பு, நிரம்பல் கோட்டில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுது என்று சொன்னால் அது வந்து அந்த விலை வந்து குறையும், ஆனால் புதிய சமநிலை தொகை வந்து கூடும். அவை முன்பிருந்த சமநிலை விலையிலும் பார்க்க பின்பிருந்த சமநிலை விலை குறைவாகவும் அதே மாதிரி முன்பிருந்த சமநிலை தொகையிலும் பார்க்க பின்பிருந்த சமநிலை தொகை கூடுதலாகவும் அமையும். அடுத்தது நிரம்பலில் ஏற்படும் குறைவு. நிரம்பலில் ஏற்படும் குறைவு என்று சொல்லும் பொழுது நிரம்பல் கோடு இடப்பக்கமாக நகரும். கேள்வியிலே ஒரு விதமான மாற்றமும் ஏற்படாத பட்சத்தில நிரம்பல் கோடு வந்து இடப்பக்கமாக நகருது என்று சொன்னால் ஆரம்ப சமநிலை விலை P ஆகவும் ஆரம்ப சமநிலை தொகை Q ஆகவும் இருக்குமா இருந்தால் இடப்புறம் நகர்ந்த பின்பு புதிய சமநிலை விலை வந்து P1 அதிகரித்தும் முன்பிருந்த விலை P பார்க்க P1 அதிகரித்த விலையாகவும் Q என்பது பழைய சமநிலை தொகை புதிய சமநிலை தொகை Q பார்க்க Q1 குறைந்தும் காணப்படும். மற்றது இப்பொழுது கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் ரெண்டுமே அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கும். ரெண்டுமே ஒரே சமயத்தில் ஒரே அளவாக அதிகரிக்குமா இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே சமயத்தில் ஒரே அளவாக கேள்வி தொகை நிரம்பல் தொகையும் அதிகரிக்குமா இருந்தால் விலையில் மாற்றம் ஏற்படாது. அப்படி இருக்கும் பொழுது தொகை மட்டும் ஆரம்ப சமநிலை தொகையிலும் பார்க்க புதிய சமநிலை தொகை கூடுதலாக Q1 அதிகரித்து காட்டப்படும். அடுத்தது நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொண்டு வரேன். அடுத்தது ஒரு பொருளுக்கான கேள்வியானது அது நிரம்பல் தொகையிலும் பார்க்க கூடுதலாக அதிகரிக்குமாய் அப்பொருளின் சமநிலை விலையும் தொகையும் என்ன மாதிரி இது இருக்கும் என்று சொன்னால்
அந்த படம் கிராஃப் வந்து பிழை. அவை இந்த போர்டில் உள்ள கிராஃபை நீங்கள் பாருங்கள். அதுக்கு பதிலாக பியும் கியூவும் ஆரம்ப சமநிலை தொகை ஆரம்ப சமநிலை விலையாக உள்ளது, அது சரி. ஆனால் புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் புதிய நிரம்பல் கோடும் புதிய கேள்வி கோடும் சந்திக்கும் S1 இல்ல எஸ்ல இருந்து S1 தான் அந்த இது அதிகரிக்குது. அது மற்றவளம் பெறணும். S1ன்றது S ஆகவும் Sன்றது S1 ஆகவும் இருக்கணும். அந்த அம்புக்குறியும் S1லிருந்து Sக்கு வர மாதிரி இருக்கணும். அதாவது S1ன்றது S தான் இருக்கும், Sன்றது S1 இருக்கும். அம்புக்குறி இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆகவே புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் புதிய புள்ளி S1ம் D1ம் சந்திக்கும் இடத்தில் அமையும். ஆகவே அந்த புள்ளியில உள்ள விலை கூட ஆரம்ப சமநிலை விலை P-யிலும் பார்க்க கூடுதலாக P1 இருக்கும். அதே மாதிரி ஆரம்ப சமநிலை தொகை Q-யிலும் பார்க்க புதிய சமநிலை தொகை Q1ம் கூடுதலாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது, ஒரு பொருளின் நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகை அதிகரிப்பும் பார்க்க கூடுதலாக இருப்பின் சமநிலை விலையானது குறைவடைவதுடன் அதன் சமநிலை தொகையானது அதிகரித்து காணப்படும். அவை கேள்வித்தொகை அதிகரிப்பின் பார்க்க நிரம்பல் தொகை அதிகரிப்பு கூடுதலாக இருக்குமா இருந்தால் ஆரம்ப சமநிலை விலை பாருங்கள் PQ, ஆனால் புதிய சமநிலை விலை வந்து P1 குறைந்து காணப்படுகின்றது. P-யிலும் பார்க்க P1 குறைந்து காணப்படுகின்றது. புதிய சமநிலை தொகை வந்து பழைய சமநிலை தொகை Q-லிருந்து Q1 அதிகரித்து காட்டப்படுகின்றது. அடுத்தது நுகர்வோர் மிகை. நுகர்வோர் மிகை என்றால் என்ன? ஒரு நுகர்வோன் தான் ஒரு பொருளை வாங்க விரும்புவதற்கு கொடுக்க நினைக்கும் விலைக்கும் அதை கொடுக்கும் விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்தான் நுகர்வோர் மிகை எனப்படுகின்றது. இது வந்து எப்பொழுதுமே ஒரு நுகர்வோருக்கு பயனுடையதாக அமைகின்றது. ஏனென்றால் அவர்கள் கொடுக்க விரும்புகிற விலையில் பார்க்க கொடுக்கின்ற விலை குறைவாகத்தான் இருக்கும். அவை அவர்கள் அதை சேமிக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். இது எவ்வாறு ஏற்படுகின்றது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கேள்வி தொகை கூடுதலான விலையிலும் குறைந்த பொருட்களையாவது வாங்க விரும்புவார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் சந்தை விலையிலும் பார்க்க கூடுதலான விலையை கொடுத்து வாங்க விரும்புவார்கள். ஆனால் சந்தையில் பொருளுக்கான விலை குறைவாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த வரைபடத்தை பொறுத்த மட்டும் அந்த பகுதி P1 E Pn இருக்கின்றது. அது வந்து கூடிட்ட பகுதியாக உள்ளது. அது நுகர்வோர் அது பயனடையினும் நன்மை அடைகின்றார்கள். அடுத்தது உற்பத்தியாளர் மிகை. உற்பத்தியாளர் மிகை என்று சொல்லும் பொழுது இதே மாதிரி தான் அது நுகர்வோர் பக்கம். உற்பத்தியாளர் தாங்கள் விற்க விரும்பும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். உற்பத்தியாளர் ஒரு குறைந்த விலையில் குறைந்த பொருட்களையும் கூடின விலையில் கூடின பொருட்களையும் விற்பார்கள். அப்படி சந்தை விலையிலும் பார்க்க குறைந்த விலையில் விற்க நினைக்கும் ஒரு சில அளவுகள் இருக்கின்றன. சந்தை விலையிலும் பார்க்க குறைந்த விலையில் விற்பதற்கு விரும்பும் தொகையும் இருக்கின்றது, விலையும் இருக்கின்றது. ஆனால் சந்தையில் அவர்கள் விற்பார்கள் ஒரு குறிப்பிட்ட விலையில். ஆனால் அதிலும் பார்க்க குறைவான விலையிலும் விற்க விரும்பி இருக்கின்றார்கள். அப்படி விற்க நினைத்த விலைக்கும் விற்கின்ற விலைக்கும் இடையில் உள்ளது வந்து உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நன்மையாக அமைகின்றது. அந்த நன்மையை அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுகின்றனர், நன்மையாக அடைந்து கொள்கின்றனர். இதுதான் உற்பத்தியாளர் மிகை என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அடுத்த வகுப்பிலே இதன் தொடர்ச்சி, சந்தை சமநிலையின் தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இதன் தொடர்ச்சி என்னென்று அமைய போகின்றது என்று சொன்னால், அரசாங்கத்தின் தலையீடு எவ்வாறு இருக்கும், அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். பார்த்த பின்பு அப்படியே நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களுக்கு போகலாம். உற்பத்தி கோட்பாடு, உற்பத்தி செலவு கோட்பாடு என்ற விடயங்களுக்கு நாங்கள் போகலாம். ஆகவே இத்துடன் இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம்.
தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் சந்திப்போம். நன்றி.